நான் இன்று உங்கள் மத்தியில நிக்கிறது தேவனுடைய இரக்கம். அதுக்காக நன்றி சொல்றேன். முதல்ல நான் என்னுடைய சாட்சிய உங்கள்ட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு கிறிஸ்துவ ஐக்கிய திருச்சபையில உள்ளவங்களுக்கு வார்த்தைக்கெல்லாம் பஞ்சமே இல்ல. வாழ்க்கைக்கு தான் பஞ்சம். நான் சிறு வயதில 4ஆம் வகுப்பு படிக்கும்போதே என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள கடந்து போகும்போது, நமக்கு முன்னாடி கடந்து போனவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும், ஒரு தைரியத்தையும் தரக்கூடியதா இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி நான் என்னுடைய 2 சகோதரிகள் அவங்க ஏற்கனவே திருமணம் ஆகிட்டாங்க. அவங்க கூட்டு குடும்பங்கள்ல இருந்தாங்க. அப்ப நான் 8ஆம் வகுப்பு முடிக்கும் பொழுது, எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. அப்ப நான் என்னுடைய அப்பாவுடைய சித்தி பையன் ஒருத்தர் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க. அவங்க வீட்ல கூட்டிக் கொண்டு என்னை வச்சுட்டு, அவங்க அங்கங்க நெறைய இடங்கள்ல போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாங்க, போயிட்டாங்க. ஒரு வருஷம் அங்க இருந்து படிச்சுட்டு திருப்பி நான் ஒரு ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்டல்ல இருந்தேன். அங்கெல்லாம் சாப்பாடு என்னன்னா, அந்த பல்கார்ம்பாங்கல்ல கோதுமை, அவிச்ச கோதுமை, உடைச்ச கோதுமை இருக்கும்ல அதான் 2 நேரமும். அதுக்கு ஊத்திக்கிட்டு என்ன குடுப்பாங்கன்னா, வெறும் மசால் பொடிய தான் அதுல கரைச்சிருப்பாங்க. கொதிக்க வச்சிருப்பாங்க. அதுல காய் எதுவுமே இருக்காது. அதுதான் குடுப்பாங்க. மசால் பொடி, புளிய கரைச்சு, தண்ணி ஊத்தி வச்சது மாரி தான் இருக்கும் அது. அவங்க என்ன கணக்கு எழுதுவாங்களோ தெரியாது அங்க இருந்தவங்க லோக்கல்ல அப்படி. மத்தியானத்துக்கு மட்டும் அந்த ஹாஸ்டலுக்கு குடுத்து விடும்போது, சாதம், அதுல ஏதாவது ஒரு காய் வச்சு குடுத்துருவாங்க. அப்ப அந்த ஹாஸ்டல்ல உள்ள சுகாதார கேடுனால, கை, உடம்பெல்லாம் வெறும் செரங்கா இருக்கும். காலையில எந்திரிச்சு போய் ஒரு குளத்துக்கரையில போய் உட்காந்து தேய்ச்சு கழுவும்போது, கொர கொரன்னு தேய்ச்சு கழுவுனோம்னாக்கா அப்படியே ரத்தமா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருப்பேன். அந்த மாரிக்கு இருக்கும். அவ்வளோ சூழ்நிலை. அப்புறம் அங்கே அப்பல்லாம் நான் படிக்கும்போது, இந்த 10+2 கிடையாது. 11+1 அப்படின்னா 11 வகுப்பு வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கணும். அப்புறம் அந்த 12ஆம் வகுப்புக்கு பதிலா பியூசி, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்ட்டு காலேஜ்ல போயிருவோம். அதுக்கடுத்து நான் கல்லூரி போனேன். கல்லூரி சென்ட் ஜோசப் கல்லூரி திருச்சியில போய் ஜாயின் பண்ணேன். எங்க அக்கா அவங்கள்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்க மாமாலாம் இருந்தாங்க. நிலம் ஏதோ கொஞ்சம் விவசாயம் பங்கு கிங்கு போட்டு குடுப்பாங்க. ஆனாலும் கூட நான் ஒரு பொறுப்பா இருந்து என்னைய வழிநடத்துறதுக்கு ஆள் கிடையாது. அதாவது எல்லாரும் பொறுப்பெடுத்துக்கிடுவாங்களே ஒழிய, தனியா ஒரு நபரா எனக்கு கார்டியன் கிடையாது. அப்படிதான் இருந்தது. அப்புறம் நான் அத முடிச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய பிஎஸ்சி ஒரு வருஷம் இங்க முடிச்சுட்டு, திருப்பி நான் இங்க இருக்கக்கூடிய விருதுநகர்ல இருக்கக்கூடிய விஎச்என்எஸ்என் காலேஜெல்லாம் நான் ஒரு 3 வருஷம் படிச்சேன் நானு. அங்க படிக்கும்போது 1 வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன். அங்கெல்லாம் கரெக்ட்டா அந்த ஹாஸ்டல் ஃபீஸு இதெல்லாம் கட்டலைனாக்கா உடனே கேட்டுருவாங்க. நான் 1 மாசம் எங்க அக்கா வீட்டுக்கு எழுதுவேன், 1 மாசம் எங்க மாமா வீட்டுக்கு எழுதுவேன். அவங்க கேட்டா பணம் குடுப்பாங்க. ஆனா ரொம்ப ஒரே ஆளு பொறுப்பெடுத்து அப்படிலாம் செய்ய முடியாது. அதனால என்ன செஞ்சேன்னா, 1 வருஷம் முடிஞ்சோனே 2வது வருஷமே நான் வெளியில பாலகுருகுலம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வேலை செய்றவங்கலாம் தங்கியிருந்தாங்க. அங்க நான் தங்கி அதுக்குள்ளே ஒரு மெஸ்ல இருந்தேன். அங்க தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த திருத்தங்கல்ல இருந்து தான் ஒரு ஃப்ரெண்டு இந்த போத்தீஸ் ஹோஸ்டலுடைய போத்தி ஹோட்டலுடைய ஒரு பையன். அவர் தான் பிராமின். அவர் தான் எனக்கு ஒரு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் இங்க அங்க அவங்க மாமா ஹோட்டல் இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அங்க போத்தீஸ் கஃபேன்னு என்னமோ. அங்கே சைக்கிள போட்டு என்னைய கூட்டிட்டு 2 பேரும் தான் போவோம். அப்படியே இருந்த நாட்கள்ல நான் சில நெறைய பீடி, சிகரெட்டு, கஞ்சா, தண்ணி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஏன்னா எனக்கு அப்பா, அம்மா என்னைய கண்டிக்கிறதுக்குன்னு ஆள் கிடையாது. ஒரு மோசமான வாழ்க்கைக்கு போயிட்டேன். பிறகு திருப்பி காளையார் கோயில்ல உள்ள ஒரு என்டிசி மில்லுல வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என் ரூம்ல தான் சீட்டு விளையாடுற கோஷ்டியே. நான் ரூம் இருந்தாலும் இல்லாட்டாலும் ரூம் திறந்தே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இங்கே சீட்டாட்ட கோஷ்டி, சீட்டு விஏஓ, ஆர்ஐ, போலீஸ் எல்லாம் இங்க அது கிளப்பு மாரிக்க. நானே என்னுடைய ரூம்மேட் ஒருத்தர் இருந்தோம். நாங்க வேலைக்கு போயிருவோம். ரூமெல்லாம் அப்படி இருக்கும்.
அந்த மூலையில பார்த்தா அப்படி இப்படி ஒரு மூலை இருக்கும் அந்த இதில லோட்டஸ் லாட்ஜுன்ட்டு. அது ஃபுல்லா சிகரெட்டு கட்டையும், பீடி கட்டையுமா குமிஞ்சிருக்கும் போர் மாரிக்கே. அப்படி ஒரு மோசமான நிலைமையில இருந்த என்னைய, அப்ப நான் கேத்தலிக் கிறிஸ்டியனா தான் இருந்தேன். சர்ச்சுக்கெல்லாம் போமாட்டேன். அப்ப யாராவது நண்பர்கள் வந்து அங்கே திருவிழா நடக்கும். அந்த திருவிழா நடந்து தேர் பவுனிலாம் அந்த சுரூபத்த வச்சு வச்சு தேர் இழுத்துட்டு வருவாங்க. சப்பரம்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நான் போமாட்டேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பூராமே வந்து எல்லாம் தண்ணி அடிக்கிற ஆளுகளும், சீட்டு விளையாடுற ஆளுகளும். அதனால அதில போறதுல எனக்கு வெட்கமா இருக்கும். அதாவது தேவ பக்தி உள்ள மனுஷனுக்கு இந்த கூட்டத்தில சேர்றது வெட்கமா இருக்கும். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அதில போறது வெட்கமா இருக்கும். நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவன அடையாளப்படுத்திக்கிட்டு வந்து தெருவுலையெல்லாம் போய் இப்படி போறதான்ட்டு. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த என்னைய, நான் திருமணம் பண்ண என்னுடைய மனைவி வந்து அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில பாட்டக்குளம்ங்கிற ஊர் தான் அவங்க ஊரு. எங்க மாமனார் வந்து ஆர்சியில ரொம்ப பக்தியுள்ள ஒரு மனுஷன். கொஞ்சம் வித்தியாசமான நபர். பைபிள் எடுக்கிறது, அத வாசிக்கிறது, வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம்னா கூட பைபிள வாசிச்சுட்டு நீங்க பண்ணிக்கிறங்கம்பாங்க. அப்படி ஒரு ஆர்சியில ஒரு வேதத்த வாசிக்கிற மனிதர்கள பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவங்க அப்படி இருப்பாங்க. அதனால அவங்ககிட்ட தான் நான் வந்து ஒரு பைபிள் வாங்கி, வீட்ல நானும் என் மனைவியும் கல்யாணம் பண்ண பின்னாடி, சரி இனிமே இப்படி காவாலி கூட்டத்தெல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணேன். சிகரெட்டெல்லாம் என்னால நிறுத்தவே முடியல. என் மனைவி தெரியாம சிகரெட் குடிப்பேன். ஆனா சிகரெட் குடிக்கக்கூடாதும்பாங்க. நான் பாத்ரூம் போகும்போது கைலியில இப்படி தீப்பெட்டியும் சிகரெட்டு சுருட்டி வச்சுக்கிட்டு வெளியில பாத்ரூம் இருக்கும் அது போவேன். அதே மாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் தொல்லை வர்ற வரைக்கும் சிகரெட் எப்போதுமே கையில் இருக்கும். நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது ஆஃபீஸ் பாய்கிட்ட வந்து சிகரெட் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வரலன்னா சத்தம் போடுவேன் பயங்கரமா. என்னையா செஞ்சேன் அப்படின்ட்டு. அப்படிலாம் தேவன் எனக்கு இறக்கம் பாராட்டி கடைசியில் ஒரு பெந்தகோஸ்தே சகோதரர்கள் மூலமாக நான் சத்தியத்தை அறிந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்பந்தான் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நைட்டில் நானும் என் மனைவியும் படுக்கும்போது அந்த பைபிளில் ஏதாவது ஒரு வசனத்தை வாசிச்சு, இந்த ராஜவம்னு ஒரு புஸ்தகம் இருக்கும். அதில் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு ஜெபம் போட்டிருக்கோம். அதை படுக்க போகிறதுக்கு முன்னாடி வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுப்போம். அப்படி வாசிக்கும்போது எனக்கு ஒவ்வொரு காரியங்களை வாசிக்கும் பொழுதும் எனக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்படி செய்கிறோம், ஆர்சியில் இப்படி செய்கிறோம், பைபிள் இப்படி போட்டிருக்கே அப்படின்னு வாசித்து தான் நான் உணர்வடைஞ்சேன். அந்த சமயத்தில் தான் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் வந்து எனக்கு சுவிசேஷம் சொல்ல வருவார். அப்படி வரும்பொழுது நான் வந்து கேள்வியாக கேட்பேன் அவர்கிட்ட. இப்போ உங்கள்கிட்ட நிறைய பேர் கேள்வி இருக்கும்ல, அது மாதிரி புதுசாக ரட்சிக்கப்பட்ட அந்த சமயத்தில் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். பைபிளில் இப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்குன்னு கேட்பேன். அவர் சில இதுக்கு விளக்கம் சொல்லுவார். சில இதுக்கு எனக்கு தெரியல, இப்போ நீங்களே ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ நான் ஒரு நோட்டு வாங்கி ஒவ்வொரு பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது, இப்போ கன்கார்டன்ஸ் பைபிள் இருக்கு இல்லையா, ஒரு ஞானஸ்தானம்னா அது சம்மந்தம் வசனங்களாக போட்டிருக்கோம். நான் இப்போ கன்கார்டன்ஸே பைபிளில் நோட்டில் தான் எழுதினேன். எப்படின்னா ஞானஸ்தானம் எழுதிக்கிடுவேன். ஞானஸ்தானத்தை பற்றி வசனம் வரும்போது கூட அந்த இடத்துல அதை குறித்து வச்சுக்கிடுவேன். அப்புறம் பரிசுத்த அபிஷேகம்னா அப்படி. அப்புறம் ஒரு நாள் தேவன் என்கிட்ட பேசினார், இப்போ நீ செத்தா எங்கே போவ அப்படின்னு. நான் வந்து என்னுடைய ஆர்வமெல்லாம் அப்பொழுது வந்து நல்லா நிறைய படிக்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், இந்த உலகத்தில் நல்ல மற்ற மனிதர்கள்லாம் மதிக்கத்தக்கதான ஒரு பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்தது. ரொம்ப படிக்க எனக்கு வசதி இல்லை. டிகிரி முடித்ததோடு நான் வேலைக்கு போக வேண்டியதாக போச்சு. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வந்து எனக்குள்ள அந்த சகோதரர் மூலமாக தோணித்தது என்னென்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 30 மார்க் 8:36வது வசனம். ஒருத்தர் வாசிங்க தயவுசெய்து தமிழ்ல. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஆத்துமாவுக்கு ஈடாக 37வது வசனம். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? அப்ப அந்த வார்த்தை தான் எனக்குள்ள ஆவியானவர் துணிக்க பண்ணார். நீ உலகம் முழுவதுமே ஆதாயப்படுத்திக் கொண்டான், நீ விரும்புகிறபடியே உனக்கு சொத்து கிடைக்குது, பதவி கிடைக்குது, வசதிகள் கிடைக்குது, பேரு புகழ் கிடைக்குது, ரைட்டு. ஆனா உன்னுடைய ஆத்மாவை இழந்து போனீன்னா அதனால உனக்கு லாபம் என்ன? உடனே நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் மூலமாக போய் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்த உடனே பொதுவாக அந்த பெந்தகோஸ்தியெல்லாம் என்ன செய்வாங்கன்னாக்கும், யாராவது ஒருத்தர் கொஞ்சம் படித்த ஒரு வேலையில் இருக்கிறவர், கொஞ்சம் வசதியானவர், ரட்சிக்கப்பட்டு அவரை கூட்டிகிட்டு போய்
ஊழியத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. மற்ற ஆட்களுக்கு அவங்கள ஊழியம் செய்யும்படிக்கு அழைச்சிட்டு போவாங்க. என்னையும் அப்படிதான் அந்த பாஸ்டர் வந்து கூட்டிட்டு போவார். அப்ப சில காலங்களுக்குள்ளேயே எனக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு இயக்கம் வந்தது. எப்படின்னா, பைபிள்ல பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறணும், அபிஷேகத்தை பெறணும் அப்படின்னு எழுதியிருக்கே. நம்மள இன்னும் அபிஷேகம் கிடைக்கலன்னு ஒரு 3 மாசத்துலயே நான் 1983வது வருஷம் மார்ச் மாசம் 25 ஞானஸ்நானம் எடுத்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு 2, 3 மாசம் இப்படி அவர் கூடவே போயிட்டு இருப்பேன். ஆனா எனக்குள்ள ஏன் என்னைய வந்து தேவன் இன்னும் அபிஷேகிக்கல அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. இந்த ஜாக் வந்து கான்ஃபரன்ஸ்ல சாட்சி சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரிதான் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமா போராடி ஜெபம் பண்ணேன். தனிமையில முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இனிமே நான் ஊழியத்துக்குலாம் போமாட்டேன். நீங்க ஏன் என்னை அபிஷேகிக்கல? மனுஷன் கொடுத்த ஞானஸ்தானத்தை நான் எடுத்துட்டேன். பரிசுத்த ஆவியானவர் ஏன் நீங்க என்னை நிரப்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊழியத்துக்குலாம் போமாட்டேன். நீங்க என்னை நிரப்புங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு நான் அழுதுருக்கேன். முழங்கால் படிட்டு தனிமையில. அப்புறம் ஒரு நாள் தேவன் என்னை பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். ஒரு சகோதரர் ஜெபம் பண்ணி கை வச்சு ஜெபம் பண்ணார் சபையில. அப்ப எனக்கு அபிஷேகம் கிடைச்சது. தரிசனத்தோடு கூட அந்நிய பாஷையோடு கூட எனக்கு அபிஷேகம் கிடைச்சது. அதுக்கு பின்னாடி வந்து நான் வந்து வாழ்க்கையில தோற்று போனேங்கன்னா தோற்று போயிருக்கேன். சிந்தனை வாழ்க்கையில் தோற்று போயிருக்கேன். ஆனா திட்டமிட்டு பாவம் செய்யறதில்ல, தவறி பாவத்தில் விழுறதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். நான் பணத்தை தேடுறதை விட்டேன். பண ஆசை, பாழி இச்சைகள்னால தோற்கடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து தேவன் எனக்கு விடுதலை தந்தார். விக்கிர ஆராதனை. என்னுடைய ஊர்ல உள்ளவங்க எனக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது. அந்த நிலம்லாம் விவசாயம் பண்ணும்போது வந்து எங்க ஊர் வந்து மங்க நடும்பாங்க. அப்படின்னா மழை விழுந்தாதான் விளையும். போர்வெல்லாம் கிடையாது. அப்ப அந்த கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அந்த கண்மாயில கிடக்கக்கூடிய தண்ணியை வந்து 4 ஏக்கர் நிலம் இருந்தால் உனக்கு இத்தனை மணி நேரம் தண்ணி பாய்ச்சு, அல்லது 4 ஏக்கர்ல ஒரு ஏக்கருக்கு அல்லது அரை ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சுங்கன்னா அந்த தண்ணி இருக்கிற அளவை பொறுத்து கொஞ்சமாவது விளைய வைக்கட்டும். எல்லாத்துக்கும் தண்ணி பாய்ச்சி எல்லாம் வந்து சாவியா போறதை விட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என்னை வந்து அந்த ஆர்சி சர்ச்சுக்கு வந்து நீ வரி கொடுக்கணும்பாங்க. ஏன்னா அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் மெஜாரிட்டி ஆர்சி. மழை வந்து தேவன் தர்றது, கம்மா கவர்மெண்ட்டோடைய கம்மா. ஆனா அந்த காலத்துல ஒரு இது சொல்லுவாங்க, ஊரான் தோட்டத்துல ஒருத்தன் போட்டானா வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விக்கெட் சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்கார். நிலம் ஒருத்தன்ட்டு விளைய வச்சது ஒருத்தன். ஆனா அந்த சுதந்திர போராட்டத்துல அது மாதிரிக்கு வந்து கம்மா வந்து கவர்மெண்ட் கம்மா, தண்ணி வந்து தேவன் கொடுத்த மழை. ஆனா ஊர்க்காரங்க ஆர்சி கோயிலுக்கு வரி கொடுத்தாதான் உனக்கு தண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நாங்க வரி கொடுக்க மாட்டேன், அப்ப நான் தண்ணி விட முடியாது, போனால் போகட்டும் போடான்னு. அப்படிதான் தேவன் எனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து சீட்டு விளையாடினேன், சிகரெட் குடித்தேன், டாக்ஸி எடுத்துலாம் நண்பரோடு சேர்ந்து பக்கத்து ஊரில் ட்ராமா பார்க்க போவோம். அதே மாதிரிக்க திருவிழாச்சல் நடந்துச்சுன்னா போய் ஊர் சுற்றுறது, அப்படி வேடிக்கை பார்த்துட்டு தர்றது. அது மாதிரியான ஒரு பாவங்கள்லாம் இருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்கினார். அப்போ நான் வந்து ஊர் சுற்றும் போது அல்லது சினிமா ட்ராமா பார்க்கும்போது, சீட்டு விளையாடும்போது, சிகரெட் குடிக்கும் போதெல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்க யாரும் என்னை ரொம்ப கண்டிச்சதே கிடையாது. ஆனால் நான் மனம் திருந்தி சபைக்கு போக ஆரம்பித்த பின்னாடி என்னுடைய சொந்த சகோதரியை கூட என்னை பார்க்க விரும்பலை. அவங்க ரொம்ப ஏதோ ஒரு தப்பான வழியில் நான் போகிறது போல் அவங்க என்னை வந்து ஓரங்கட்ட ஆரம்பித்தாங்க. ஏதோ துக்க வீட்டில் உள்ளவங்களை துக்கம் விசாரிக்கிற மாதிரி என்னை பார்த்தா, சரி இப்படி போயிட்டானே அப்படின்னு பார்த்தாங்க. ஏன்னா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அவர்களோடு கூட சேர்ந்து அந்த தவறான வழியில் போகும்போது அவங்களுக்கு அது தப்பாக தெரியல. சிறைக்கு உள்ளே இருக்கிறவனுக்கு வெளியே இருக்கிறவனை பார்க்க கம்பி எடுத்துற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரிக்கே. அதனால அவங்க வந்து என்னைய தப்பான வழியில போறது போல நினைச்சாங்க. என் கூட அவ்வளவா பேச மாட்டாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே எப்படின்னா, நான் முதல்ல தொழிற்சங்கம், வெல்ஃபேர் கமிட்டி இதுகளையும் நான் வந்து மெம்பராக இருந்தேன். ஆனால் நான் வந்து இந்த வழியில் போகும்போது அவங்க ஸ்ட்ரைக்கு, நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் அப்படிலாம் போகும்போது நான் அப்படி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். அந்த சமயத்தில் என்னோடு கூட அங்கே இன்னும் 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அந்த சகோதரர்கள் சேர்ந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்கு போராட்டம்னா நாங்கள் வரமாட்டோம், நிர்வாகத்துக்கு எதிராக போராடக்கூடாது அப்படின்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களை சோசியல் பாய்காட் பண்ணாங்க. சோசியல் பாய்காட்னா என்னென்னாக்கும் யாரும் எங்ககிட்ட பேச மாட்டாங்க.
ஆபீஸ்ல உள்ள அட்டெண்டன்ட்ட ஒரு பேப்பர் வச்சு அங்கேயே கொடுனாக்கா அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்தா முன்ன வந்து என் டேபிள்ல வச்சுட்டு போயிடுவாங்க. கேட்கறது கூட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் யூனியன் கட்டுப்பாடுல இருந்தவங்க. அதனால எங்களை வந்து ஓரங்கட்டின மாதிரி தான். அங்கே கிராமத்தில் உள்ளவங்க வந்து கோயிலுக்கு வரி கொடுக்காதனால அவங்க விட்டாங்க. சொந்தக்காரங்க வந்து நெருக்கமா உள்ளவங்களெல்லாம் அவங்களோடு கூட அந்த பழக்கங்கள்ல ஒத்து போகாதனால அவங்க எங்களை சோசியல் பாய்காட் பண்ணிட்டாங்க சொந்தக்காரங்கள்லாம். சும்மா போனா நல்லது கெட்டதுக்கு போனோம்னாக்கா நம்ம உட்காந்துட்டு வர வேண்டியதான். யார் ரொம்ப விரும்பி பேச மாட்டாங்க. அதே மாதிரிக்க வேலை செய்யற இடத்துலையும் அதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப நன்மையாக தேவன் மாற்றினார். தீமை எப்படின்னா, அதேனென்றால் தேவன் தாமே தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயையும் கட்டி போட்டார். இந்த மாதிரி ஆஃபீஸில் உள்ளவங்ககிட்ட பேசினா என்னத்தை பேசுவோம்? அவங்க வந்து மேலே உள்ள அதிகாரிகள் மேலே குறை பேசுவாங்க. இல்லைனாக்கும் ஊர் உலகத்தை பற்றி பேசுவாங்க, சினிமாவை பற்றி, அரசியல் பற்றி பேசுவாங்க. இவங்க யாருமே இப்போ என்கிட்ட பேச மாட்டாங்க. டாய்லெட்லாம் போனால் அப்போல்லாம் முதல்ல சிகரெட் எடுத்துகிட்டு போய் அதுதான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், நின்று எல்லாம் அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு அல்லது டாய்லெட் போயிட்டு அங்கே நின்று பேசிக்கிட்டு அது ஒரு அரட்டை கோஷ்டி அந்த நேரம், அந்த இன்டர்வல் டைம் மாதிரி. அதெல்லாம் இப்போ இல்லை. சிகரெட் குடிக்கிற நிறுத்தியாச்சு, சீட்டு உள்ள நிறுத்தியாச்சு. அப்போ யாரும் வந்து பேசவே மாட்டாங்க. பேசுகிறவங்களும் வந்து விஷ் பண்ணால் வாங்க வாங்க சார் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இப்போ நாங்கள் வந்து பேசுனா அந்த 3 பேருக்குள்ள தான் பேசிக்கிறோம். ஆனால் நாங்கள் என்னத்தை பேசுவோம்? நாங்கள் ஆண்டவரை பற்றி பேசுவோம், சபையை பற்றி பேசுவோம். தேவையில்லாத பேச்சுக்கு இங்கே வேலையே கிடையாது. அதனால அந்த தீமையை தேவன் எங்களுக்கு நன்மையாக மாற்றினார். அவர்கள் எங்களை புறக்கணித்ததை எங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். ஸோ உலகத்தால் தள்ளப்பட்டதாலும் ஆவியானவரால் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்தினார். அப்போ ஆரம்ப காலத்தில் நாங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்க அல்லது ஜெபிக்க, தேவையானது மட்டும் பேச, தேவையான நபர்களோடு மட்டும் பேச, அது எங்களுக்கு நன்மையாக மாறியது. அதன் பின்பாக நானும் என் மனைவியும் வந்து ஜெபிக்க ஆரம்பித்த பின்னாடி, என் மனைவி வந்து இருந்த ஊரில் அடிக்கடி அந்த கிறிஸ்தவ கூட்டங்கள்லாம் நடக்கும். அவங்க வந்து அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போவாங்க. கூட்டம்னா ஊரில் கிராமங்களே வந்து அந்த ஊர் கொஞ்சம் பெரிய ஊர். அது பாட்டக்குளம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், கிருஷ்ணன் கோயில் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி. அங்கே வந்து பெரிய ஊர், அதனால அடிக்கடி கூட்டங்கள்லாம் நடக்கும். பெந்தகோஸ்தே சர்ச் இருந்தது, ஆர்சி சர்ச் இருந்தது, சிஎஸ்சி சர்ச் இருந்தது. அங்கே ஜாதிக்கு ஒரு சர்ச்சு, ஜாதிக்கு ஒரு மண்டபம், அதெல்லாம் இருப்போம். தெருவே அப்படி தான் இருப்போம். ஆனால் அங்கே வந்து நான் இந்த மாதிரி வழியில் போக ஆரம்பிக்கும் பொழுது, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம். நிறைய பத்திரிகைலாம், கிறிஸ்தவ பத்திரிகைலாம் நான் வாங்கினேன். அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக படிப்பாங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து, இயேசு அழைக்கிறார் பத்திரிகை, அதெல்லாம் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக படிப்பாங்க. 2 பேரும் பேசுவோம். ஒரு நாள் நான் மனம் திருப்பி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு முடிவுக்கு வந்தவனோ இல்லையோ, வீட்டில் பாத்திரங்கள்லாம் உருள ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் பயங்கர எதிர்ப்பாயிட்டாங்க, நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவர் இப்படி தான் பேசினார். இன்றைக்கு சேர்த்தா எங்கே போவேன்? என் மனைவிட்ட தான் சொன்னேன், நீ வர்றியோ இல்லையோ அது என் இஷ்டம் கிடையாது, உன் இஷ்டம். ஆனால் நான் வந்து இன்றைக்கு சேர்த்தா எங்கே போவேன்? நான் அங்கேயே சர்ச்சுக்கு போய் தான் ஆவேன். இதுதான் சரியான வழி, இது தவறு. வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு, நாம இப்படி செய்கிறோம், தப்பு அப்படின்னா அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் நான் சபைக்கு போக ஆரம்பித்தேன், ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பித்தேன். அவங்க வரமாட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து சாயங்காலம் அதே தெருவில் தான் ஆர்சி சர்ச் எடுத்து போவோம். ஆனால் இப்போ நாங்கள் போகிறதில்ல. ஏன்னா அவங்க கூட நான் கொஞ்ச நாள் போனேன், அப்புறம் என்னால் போக முடியல. அங்கே போய் உட்காந்தா ஏதோ ஒரு செத்த வீட்டில் உட்காந்த மாதிரி இருக்கு எனக்கு. அங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதனால வந்து நான் வரலம்மா, நீ போகிறதுன்னா போ அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து நீங்கள் வரலன்னா நானும் போகலன்னு அவங்க வீட்டிலே இருந்துருவாங்க. நான் சர்ச்சுக்கு போவேன் காலையில், அவங்க வரமாட்டாங்க. அவங்க அங்கேயும் போக மாட்டாங்க, இங்கேயும் போக மாட்டாங்க. அப்புறம் எனக்கு 3வது பையன் பிறந்த பின்னாடி தான் அவங்க மனம் திரும்பி அவங்க ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நகையெல்லாம் கலட்டினாங்க. அதெல்லாம் ஆண்டவர் செஞ்ச பெரிய அற்புதம். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒருவேளை தாய் தகப்பனை இழந்திருக்கலாம். நிறைய பேர் சில வயசுலேயே வந்து கணவனை இழந்து விதவை ஆகியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அன்னைக்கு வந்து நான் தாய் தகப்பன் இல்லாமல் வளர்ந்ததுனால இன்னைக்கு சபையில் அது மாதிரியான மனிதர்களை பார்க்கும்போது தேவன் என்னை அவங்களுக்கு ஒரு தகப்பன் போல மாறி இருக்கிறார். திருமணமாகாமல் இருக்கவங்கள பார்க்கும்போது எனக்கு அவங்க மேலே ஒரு கரிசனை உண்டாகுது. ஏழை எளியவர்களை பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் எப்படியாவது உதவி செய்யணும், ஆறுதல் சொல்லணுங்கிறதான எண்ணத்தை தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். இது எப்படி இருக்குனாக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அப்பத்துக்கு தானே இடிக்கப்படுங்கிறது மாதிரி நம்மளுக்கு தேவன் எந்த ஒரு ஊழியத்துக்கு நம்மளை அழைக்கிறாரோ அதுக்கு ட்ரெயின் அப் பண்ணுறாரு. யோசேப்பை வந்து தேவன் அவருடைய வாழ்க்கையில் சிறு வயசுலேயே வேறு பிரித்து
அவர் வந்து படாத பாடுகளுக்கு உட்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருக்குமே தெரியும். 17 வயசுலயே அவர் வந்து சகோதரர்களால கிணற்றுல தள்ளப்பட்டு செத்து போயிட்டாருன்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு தவறான தகவலை கொடுத்தார். சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டார். அதுக்கடுத்து அப்பா தான் அவர் மேல ரொம்ப பாசமா இருந்தார். அந்த அப்பாவும் வந்து போய் அண்ணன்மாரெல்லாம் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, எப்பா போய் பார்த்துவான்னு சொன்னா, அவர் போன இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, அவங்களாம் சேர்ந்து இந்த வர்றான்டா சொப்பனக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல உள்ள பொறாமையில, ஏன்னா யாக்கோப்பு வந்து சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்ததுனால அவர் மேல ஒரு பாசமா இருந்தார். அதனால தனிப்பட்ட ஒரு பாசத்துல எல்லாருக்கும் சாதா ட்ரெஸ்னா அவருக்கு கலர் ட்ரெஸ். அப்படி ஒரு எந்த வீட்ல எல்லாம் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்களோ அந்த வீட்டில் அவருடைய உறவுகள் பிரிவினையாய். அதனால நமக்கு ஒரு வார்னிங் என்னன்னா, பேரண்ட்ஸ் வந்து எங்கேயுமே வீடுல பிள்ளைகளுக்குள்ள பட்சபாதம் காமிக்கக்கூடாது. அவங்க நடுநிலைமையாக இருக்கணும். தப்புனா தப்பு. அதே மாதிரி எதையும் செய்யும் பொழுது வந்து ஈக்குவலா ஆண் பிள்ளை, பெண் பிள்ளை, அல்லது அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை, சம்பாதிக்கிற பிள்ளை, படிக்கிற பிள்ளை அப்படிலாம் பார்க்கக்கூடாது. பிள்ளைகளுக்குள்ள எல்லாரையும் சமமாக நம்ம மதித்து நடத்தினோம்னா, யார் தப்பு பண்ணாலும் கண்டித்து நடத்தினோம்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். இங்கெல்லாம் ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கும் பாருங்க. ஈசாக்கும் யாக்கோபும் ஏசாவும் யாக்கோபும் பிரிஞ்சுட்டாங்க. காரணம் என்னன்னாக்கா, ஈசாக்கும் ரெபெக்காலும் வந்து பட்சபாதம் இருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. கடைசியில தான் அவங்க ஒன்றா சேர்ந்தாங்க. ஸோ நான் வந்து அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வரும் பொழுது தேவன் வந்து அவருடைய இரக்கத்தினால என்னை கரம் பிடிச்சதுனால இப்போ நான் வந்து அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான நிலைமையில, ஏழ்மையான நிலைமையில, அல்லது கணவனை இழந்தவர்கள், அல்லது சிறு பிள்ளைகளா இருக்கும்போதே பெற்றோர்களை இழந்தவர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க மேல ஒரு கரிசனையும் அக்கறையும் நான் பார்க்குறேன். இந்த ஆதியாகமத்துல 50வது அதிகாரத்துல பாருங்க, ஒரு வசனம் இருக்கும். 19வது வசனம் வாசிங்க. அதாவது அந்த சகோதரர்கள்லாம் அவரை வந்து கிணத்துல தள்ளினாங்க, பிறகு வித்து போட்டாங்க மீதியானட்ட. அவர் போய் அங்கே அந்த இடத்துலயாவது அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. அங்கே வந்து போத்திபாருடைய வீட்டில் வந்து உங்களுக்கு தெரியும், தவறாக குற்றம் சாட்டப்பட்டு அந்த பெண்ணுடைய ஆசைக்கு இணங்காதபடியினால பாலிய இச்சையினால அவர் சோதிக்கப்பட்டு உண்மையா இருந்தார். ஆனா அந்த திருமணமான பெண் போத்திபாருடைய மனைவி அவளை தவறாக குற்றம் சாட்டி சிறையில் அடைத்தார்கள். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படியெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் நொறுக்கப்பட்டார். கடைசியில ஒரு நாள் வந்தது. நம்ம வந்து இந்த 50வது அதிகாரத்துல வாசிக்கிறதுக்கு முன்னாடி சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்கன்னா, 105 நினைக்கிறேன்ல, சங்கீதம் 105ல 105வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஒருத்தர் வாசிங்க. 16. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 19வது வசனம். ஓகே. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. ஓகே. அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு வாசிங்க. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்கச் சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். போதும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்துல 50வது அதிகாரம். இந்த யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் தேவன் இந்த யோசேப்பினுடைய தயவுல வாழும்படியான ஒரு சூழ்நிலையை தேவன் உண்டு பண்ணினார். அவர்கள் எல்லாரும் வந்து யோசேப்பை அந்த தேசத்தில் அதிபதியாக உயர்த்தினார். அவர்கள் எல்லாரும் பஞ்சம் பிழைப்பதற்காக அவரிடத்துல வர வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்பொழுது அவங்க அப்பா இறந்துட்டாரு. 15 வசனம் வாசிங்க. 50:15. தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு
ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, வாசி. உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். 19 வசனம். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். அங்க என்ன அந்த 20 வசனத்துல நடுக்கொண்டு பாருங்க. God meant it for good in order to bring about his present result to preserve many people alive. உங்களுக்கு ஜீவ ரட்சணை பண்ணும்படிக்கு தேவன் என்னை முன்னாடி அனுப்பினார். இந்த வார்த்தையை நாம எப்படி எடுத்துக்கணும்னா, உங்களை தேவன் எதற்காக முன்குறித்திருக்கிறார்னா, உங்களுடைய வீட்டாருக்கு ஒரு ஜீவ ரட்சணை பண்றதுக்காக ஒரு வீட்டுல, ஒரு குளத்துல, ஒரு ஊர்ல ஒருத்தரை தேவன் தெரிந்து கொண்டது போலதான் யோசேப்பை தெரிந்து கொண்டு யோசேப்பினுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் ஜீவ ரட்சணை உண்டு பண்ணி அந்த பஞ்சத்துல அழிந்து போகாதபடி காக்கும்படிக்கு. அது மாதிரிக்க தேவன் இப்ப நம்ம சபைக்கு கொண்டு வந்திருக்காருன்னா, நம்ம ஒவ்வொருவரும் எப்படி எடுத்துக்கிடணும்னா, நம்முடைய வீட்டார் அனைவரும் காக்கும்படிக்கு தேவன் நம்மளை முன்னாடி இந்த சபைக்கு அனுப்பி இருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கும், நம்முடைய வீட்டார், நம்முடைய மனைவியோ அல்லது பிள்ளைகளோ, நம்முடைய குடும்பத்தாரோ ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நம்மை முன் குறித்து அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி நம்மை முன்னாடி தெரிந்து கொண்டிருக்கிறார். யோசேப்பை அப்படிதான் தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய குடும்பத்தார் எல்லாரும் அந்த பஞ்சத்திலே காக்கப்படும்படிக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி என்னை தேவன் முன்னாடி அனுப்பினார். அதனால நீங்க யாரும் என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாது. எப்படி பாருங்க, அவருடைய இருதயத்துல எவ்வளவு பெரியதான ஒரு மாற்றம் இருக்கு பாருங்க. இப்படிதான் நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படாத உங்களுடைய வீட்டாரை குறித்ததான ஒரு கரிசனை வேண்டும். நான் அப்படி ரட்சிக்கப்பட்டு அந்த வழியில வந்த பின்னாடி நான் ஜெபம் பண்ணேன். தேவன் என் மனைவியை ரட்சித்தார். இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எங்களுடைய குடும்பத்துல ஒரு பெரிய தெய்வீக சமாதானம், பிள்ளைகள் எங்களை குறித்து அக்கறையா இருக்கிறாங்க, ஒரு சமாதானம், ஒரு இணக்கமான சூழ்நிலை. எங்களுடைய மருமக்கள் மாறும் சரி, எல்லாம் நம்ம ஒரு 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 தாய் வயிற்று பிள்ளைகளை போன்ற ஒரு நெருக்கமான ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், ஒரு சமாதானம். ஹோலி லைஃப் இஸ் எ ஜாலி லைஃப். அதாவது பரிசுத்தமான வாழ்க்கை ஒரு சந்தோஷமான உள்வார். உண்மையிலேயே நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் இந்த உலகத்துல விரும்புறது என்னன்னா, நாமளும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி, சபையாவும் சரி, ஒரு சந்தோஷமான ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தன்னுடைய குமாரன் இங்கே அனுப்பினார். எதற்காக? நமக்கு ஜீவ ரட்சணை பண்ணும்படிக்கு, நம்மை ரட்சிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். எனவே அருமையானவர்களே, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தவனுடைய நோக்கமும் சரி, நாம ரட்சிக்கப்பட்ட நோக்கமும் சரி, தேவன் நம்மை குறித்து ஒரு நல்ல திட்டம் வைத்திருக்கார். எரேமியா 29:11 வாசிப்போம். இங்க வாசிங்க. தேவன் ஒரு நல்ல திட்டத்தோடு கூட நம்ம அழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையாக அந்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா, ரட்சிப்பின் மேன்மையை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னா, அதனுடைய மேன்மையை நம்ம உணர்ந்து கொள்வோம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுதா, சபைக்கு போறதெல்லாம் ஏதோ ஒரு மத அனுசரணை முறைமை போல சில பேர் மதம் மாறிட்டாங்கங்கிறாங்க. அப்படி இல்லை. வாசிங்க 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்ப தேவன் நமக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அவரால் படைக்கப்பட்ட மனிதர்கள் வழி தவிப்பு போறதோ அல்லது இந்த பூமியில பாவம் செஞ்சு சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்றதோ தேவனுடைய திட்டமே அல்ல. இன்னைக்கு கிறிஸ்து பிரசங்கிக்கிறவர்கள் எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னா, இந்த பூமியில நல்ல சந்தோஷமா வாழணும், பிரச்சனை இல்லாம வாழணும், செத்த பின்னாடி பரலோகம் போகணும், அதுதான் பிரசங்கிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பிரசங்கித்த சுவிசேஷம் அது அல்ல. நம்ம வாசிக்கிறோம் மத்திய எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரத்துல ஆண்டவர் என்ன பிரசங்கித்தார்? 3வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அவரு யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த அதே வார்த்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அது முதல் இயேசு, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். போதும். 3 வார்த்தையில பாருங்க.
மனம் திரும்புங்கள் ஒண்ணு. பரலோக ராஜ்யம். பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் என்பது வேற. பரலோகம் என்பது தேவன் ஆளுகை செய்யக்கூடியதான, அவர் ராஜாவாக இருந்து அவருடைய பிரசன்னத்திலே இருக்கக்கூடியதான ஒரு இடம் பரலோகம். பரலோக ராஜ்யம் என்பது என்னன்னா அவருடைய ஆளுகை. ராஜ்யம் என்பதுன்னா கிங்டம். அவர் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்யக்கூடிய. அதான் அவர் சொன்னார், உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, அதுல ஒன்றாயிலும் தேவனுக்கு சித்தம் இல்லாமல் கீழே விழாது. ஏன்னா நம்மை ஆளுகை செய்கிறவர் அவர். எப்பொழுதெல்லாம் நம்ம பாலி ஈச்சையிலிருந்து மனம் திரும்புகிறோமோ, எப்பெல்லாம் பண ஆசையிலிருந்து மனம் திரும்புகிறோமோ, ஸோ அவ்வளோக்களோ நமக்கு சந்தோஷம், நமக்கு சமாதானம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ ரிப்பன் தி கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். உன் கையில தான் இருக்கு. பரலோகத்துல போய் நீ அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீ இங்கேயே நீ அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அட் ஹேண்ட், உன் கையில தான் இருக்கு. நீ மனம் திரும்பினா உனக்கு ஒன்று சந்தோஷம் கிடைக்கும். நீ மனம் திரும்பினா உன் சமாதானம் கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல, நீ அறைக்கதவு போய் பூட்டிக்க, ஒருத்தருக்கு தெரியாம ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். ஆனா தொழுகிறது குறித்ததான ஒரு சம்பாஷணை வரும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4ஆவது அதிகாரத்துல சமாரிய ஸ்ரீ கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். அப்ப அந்த பெண் சொல்றா, 20வது வசனம் வாசிங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்தில் தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அப்பொழுது ஆண்டவர் வாசிம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம். வேண்டுதல் செய்யும் போது அரைக்கதவு பூட்டிட்டு பண்ணுங்கிறாரு. அந்த தொழுகைன்னு வரும்பொழுது எங்கும் தொழுது கொள்ளலாம்ங்கிறாரு. அப்படின்னா அந்த தொழுகைங்கிறது என்ன? சாக் நமக்கு அருமையா சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல எங்கும் தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம தொழுகைங்கிற வார்த்தை கிறிஸ்துவ வட்டாரத்துல எப்படி அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னாக்கும், பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங்க தான் தொழுகைன்னு சொல்றான். பிரைஸ்னா என்ன? பிரைசிங் த லார்ட் ஃபார் வாட் ஹி இஸ். அவருடைய டிவைன் ஆட்ரிபியூட்ஸுக்காக. அவர் நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவராக இருக்கிறார், மன்னிக்கிறவராக இருக்கிறார். இதையெல்லாம் சொல்லி அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார், காலங்களை வென்ற தேவன், அவர் முக்காலத்தில் இருக்கிறார். இதெல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டவரை புகழ்றோம். பார்த்தீங்களா? வாட் ஹி இஸ். அதைத்தான் நம்ம பிரைசின்னு சொல்றோம். ஆனா தேங்க்ஸ் கிவிங்கிறது என்ன? நம்ம ஒரு வேண்டுதல் பண்றோம், அதுக்கு தேவன் ஒரு பதில் தர்றாரு. அதே மாதிரிக்கே ஆண்டவர் நம்மளை பாவங்களை மன்னித்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறாரு, ரட்சிப்பை தருகிறார். அப்ப நம்ம ஜெபத்துக்கு பதில் தந்ததுக்கு நாம நன்றி சொல்றோம். இந்த பிரைசிங் அண்ட் தேங்க்ஸ் கிவிங்க தான் இன்னைக்கு ஆராதனைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அந்த ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது மோரியா மலையில அவர் என்ன முதல் முறையாக தொழுகைங்கிற வார்த்தை வருது. என்ன சொல்றாரு அவரு? நீங்க இருங்க, வேலைக்காரன்ட்ட சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டான்னு போய் அவ்விடத்துல தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருகிறோம். ஆக்சுவலா அவர் போறது இதுக்கு ஈசாக்க பள்ளி செலுத்த தான் போறார். ஹி இஸ் கோயிங் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் ஓன் சன். ஆனா தேவன் அங்கே விரும்பினது என்னன்னா சரீர பிரகாரமான ஒரு சரண்டர் அல்ல, அவர் மேல் வைத்திருக்கிறதான பாசம், பிடிப்பு. அதனால தேவனை 2வது ஸ்தானத்தில் வச்சிடாதபடிக்கு தேவனை முதலாவது இடத்துல வைக்கணுங்கிறது தான் அவருடைய இருதயத்துல. தேவனை முதலாவது இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல இருந்து யாரை காலி பண்ணணும்? ஈசாக்கின் மேல் உள்ளதான அந்த பிடிப்பு, மாம்சத்தின் மேல, உலகத்தின் மேல, அல்ல அநித்தியமான பாவ சந்தோஷத்தின் மேல நம்ம வைத்திருக்கிறதான பிடிப்பை தள்ளி தேவனை முதலாவது ஸ்தானத்துல வைக்கும்படி தன்னுடைய சுயத்தை சாக்ரிஃபைசிங் த செல்ஃப் சென்டர்ட் லைஃப், சுய மையம் கொண்ட நம்முடைய வாழ்க்கையை பலி செலுத்தணும். அதை நீங்க எங்கேயும் செலுத்தலாம். அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்க எங்கேயும் நீ போகும்போது நீ கண்கள் உன்னை காணும்படி உன்னை ஈர்க்குது, நீ அதை பலி செலுத்திடு. தட் இஸ் செல்ஃப் சென்டர்ட் லைஃப். அதே மாதிரிக்கே உன் காதுகள் ஏதாவது உன்னை கேட்கணும்னு விரும்புது, நீ சாக்ரிஃபைஸ் இட். இதை எங்கேயும் செலுத்தலாம். நீங்க போகும்போது, ரோட்ல வரும்போது, சைக்கிளில் போகும்போது, ஆஃபீஸ்ல இருக்கும்போது, ஃபோனை பார்க்கும்போது, அங்கெல்லாம் உன்னை இழுக்கக்கூடிய அந்த சுய மையம் கொண்ட வாழ்க்கையை யூ கேன் சாக்ரிஃபைஸ் இட். அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 12வது அதிகாரத்துல பவுல் எழுதுறாரு பாருங்க, புத்தியுள்ள ஆராதனைங்கிறாரு. அது என்னது? 1வது வசனம் வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. This is the
ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஆஃப் வர்ஷிப். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இப்ப பாருங்க, சோத்திரம் சோத்திரம் பின்னங்க பெந்தகோஸ்தே வட்டாரத்தில் சொல்லுவோம், 1000 சோத்திரம் சொல்லுங்க. நீங்க வந்து செங்கடலை பிளந்தீரே உமக்கு சோத்திரம், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தீரே உமக்கு சோத்திரம். அதெல்லாம் சோத்திரம் தான், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் செஞ்சதுக்காக நாம வந்து சோத்திரம் செய்யலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கக்கூடியதான பலி என்ன அப்படின்னா, அவர் ஆண்டவரே சொன்னார், பலியும் காணிக்கையை நீர் விரும்பவில்லை, விரும்பினால் செலுத்துவேன். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், அதிலே நான் உம்முடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன். அப்ப நம்முடைய சரீரத்துல நம்முடைய கண்ணுக்கு ஒரு இச்சை இருக்கு, இதையெல்லாம் பார்க்கணும்னு. காதுக்கு ஒரு இச்சை இருக்கு, இதையெல்லாம் கேட்கணும்னு. இருதயத்திற்கு ஒரு இச்சை இருக்கு, நமக்கு அதெல்லாம் வந்து நமக்கு அந்த யோசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு கிளுகிழுப்பை உண்டாக்குதோ, மகிழ்ச்சியை உண்டாக்குதோ, அதை யோசிக்க விரும்புகிறோம். ஆனா தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, உன்னுடைய கண்களின் இச்சையை, உன் மாம்சத்தின் இச்சையை, உன்னுடைய காதுகள்னால எனக்கு கேட்கன்னு விரும்புறது, இதையெல்லாம் வந்து நீ தேவனுக்கு பலி செலுத்த. யூ மஸ்ட் சாக்ரிஃபைஸ். அதுக்கு பதிலா தேவனோட சித்தம் செய்யணும். ஸோ இதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு சொன்னாரு. அப்ப இதை செய்யறதுக்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அதை இங்க வந்து தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம ப்ரைஸ் பண்ணணும், நம்ம எல்லாம் கார்பரேட் வர்ஷிப்புங்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து ஆண்டவரை பாடுறது, புகழ்றது, துதிக்கிறது தப்புன்னு சொல்லல. ஆனா தேவன் எதிர்பார்க்க, இது வந்து எல்லாரும் செய்யலாம். இப்ப நீங்க வந்து இந்த 1000 சோத்திரம் காலையில பாத்தீங்கன்னாக்க சுப்ரபாதம் போடுவாங்க. அது மாதிரிக்கு வந்து நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து அதே மாதிரி ஆகத்தில் என்னன்னா அவங்க சோத்திரம் சோத்திரம் போடுவாங்க. இதெல்லாம் நீங்க ரேடியோவில் போட்டு விட்டாலே ஊர் பூரா கத்திக்கிட்டு இருக்கும். அப்ப தேவன் உட்காந்துக்கிட்டு நல்ல பாட்டை போடுங்கப்பா நான் கேட்கணும் நான் சொல்லிட்டு இருக்காரு இல்லை. அதே மாதிரி இங்க வந்து நல்ல ராகத்துல பாடினோம்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அவங்க சாமியே அப்படின்னு சொன்னா கூட 100 தடவை கேட்டீங்கன்னா நீங்களும் மறந்து அப்படியே சொல்லிடுவோம். நான் பார்த்துருக்கேன், சில சினிமா பாடல்களோ அல்லது அவங்க சாமி பாடல்களோ திரும்ப திரும்ப போட்டாங்கன்னாக்கும். ஏன்னா இந்த மார்கழி மாசம்லாம் வச்சு ரோடு ஊரம் அலறிட்டு இருக்கோம். 4 தடவை கேட்டீங்கன்னா உங்களை அறியாமலே அது மனசுக்குள்ள பதிஞ்சிரும். அதே மாதிரிக்க அந்த தேசபக்தி பாடல்ல பாடும்போது கூட அப்படியே நம்மளை அறியாமலே உணர்ச்சிகள் பொங்கும். அந்த எமோஷன், அந்த மியூசிக்கோட வரக்கூடியதான இது டம் 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 டம்னு ஒன்னாக்கா சாமி ஆடுறது மாதிரி கேட்கலாம். அதெல்லாம் நம்முடைய காதனுடைய கேட்கும் விருப்பம், இச்சை, கண்ணால பார்க்கும் இச்சை, எதையாவது அனுபவிக்கணும் அடையணுங்கிற இச்சை, இதை சாக்ரிஃபைஸ் பண்றது தான் நீங்க எந்த இடத்துலையும் செய்ய முடியும். கேன் டூ இட் எனிவேர், எங்க வேணாலும், வேலை செய்யும்போது, போகும்போது, வரும்போது. ஸோ எங்கும் தேவனை நீ தொழுது கொள்ளும் காலம் வருது அப்படின்னா, உனக்கு ஒரு இடம், ஒரு உருவம், ஒரு மலை அது இல்லப்பா. நீ எங்கேயும் உன்னுடைய சுயத்தை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நீ எங்கும் தொழுது கொள்ள முடியும் சொன்னாரு. ஸோ திஸ் இஸ் த ரியல் சாக்ரிஃபைஸ், ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் வந்து முதல்ல இதை நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துல சொல்லக்கூடிய, அதாவது செத்து பரலோகம் போய் நாம எல்லாம் இளைப்பார்களா இருக்கப்பா, கொஞ்சம் காலம் கண்ணு மூடிட்டு அனுபவிச்சிருங்கப்பா அப்படி சொல்லல. தேவன் என்ன சொன்ன, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ இளைப்பாறுதலோடு கூட வாழ முடியும். இங்கேயே நீ மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப மனம் திரும்ப தேவன் வந்து நமக்கு ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை தருகிறார். ஸோ சுத்திலும் வந்து புயல் அடிக்கிறது போல இருந்தாலும் சரி, ஆனா தீவுல இருக்கிறது போல நம்முடைய இருதயத்துல விடுதலையா இருக்க முடியும். பாருங்க, நான் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில தேவன் என்னை ரட்சித்த பின்னாடி எனக்கு ஒரு தேவன் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அது வந்து ஒரு விதமான ரட்சிப்பு. நான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து சிகரெட்டு, பீடி, சினிமா, பாலி இச்சைகள், கெட்ட நண்பருடைய சவாசம், அதுல இருந்து நான் விடுதலை ஆகிட்டேன். உலக மனிதர்களுடைய அங்கீகாரம், அதுல இருந்து விடுதலை ஆயிட்டேன். ஆனா எனக்குள்ள இன்னும் பெருமை இருக்கு. தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார். மன வளர்ச்சி இல்லாத ஒரு தம்பி. 32 வருஷம் அவனை பராமரிக்கும் பொழுது எனக்குள்ள இருந்ததான பெருமையெல்லாம் அடி நொறுக்கிட்டே இருந்துச்சு. எனக்குள்ள எங்க வீட்டுல எல்லாம் அழகா செடியெல்லாம் வச்சு, நல்லா இந்த இடத்துல கருவேப்பிலை கண்டை வை, இந்த இடத்துல வந்து இந்த செடியை வை, அந்த செடியை. அப்போ எங்களுக்கு காம்பவுண்ட் கிடையாது வீட்டில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஆடு வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்புறம் வந்து ஒரு தட்டி இட்டிலாம் கட்டி, அப்போ காம்பவுண்ட் எடுக்க வசதி இல்லை, தட்டி இட்டிலாம் கட்டி வச்சுருந்தோம். என் பையன் என்ன செய்வானா, திடீர்னு போய் கருவேப்பிலை செடியெல்லாம் பிச்சு போட்டுருவான். அந்த நல்லா வளர்ந்து இவ்வளோ வந்துருக்கும், டெய்லி தண்ணி ஊற்றி வச்சுருப்போம், போய் பிச்செல்லாம் உருவி உருவி எல்லாம் இலையாக கிடக்கும். அதன் மேல உள்ள பிடிப்பிலிருந்து தேவன் என்னை விடுதலையாக்கினார். தேவன் கொடுத்தா அது இருக்கட்டும், இல்லைன்னா போட்டோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயத்துல கூட தேர் இஸ் எ பிளான் பிஹைண்ட். அதை அனுமதிக்கிறதுக்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நமக்கு அருமையானவர்களை தேவன் எடுத்துக்கொள்வார், அதுலயும் ஒரு நோக்கம் இருக்கு.
அதே மாதிரிக்கு நம்முடைய ரொம்ப நமக்கு பிடித்தமான ஒரு பொருள் மேல நம்முடைய ஒரு பொசசிவ் ஸ்பிரிட் வந்துடும். அதை தேவன் எடுத்துக்கொள்வார். அப்பொழுதும் நம்முடைய இருதயத்துல, ஆண்டவரே இது போனா போகட்டும், நீர் மாத்திரம் போதும். நம்மளை எல்லாரும் பாட்டு படிக்க சொன்னா அழகா பாட்டு கொடு, நீர் மாத்திரம் போக ஆண்டு. ஆனா தேவன் ஏதாவது ஒண்ணுல கை வச்சா கூட, என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே. தேவன் நீர் மாத்திரம் போதும்னு பாட்டு படிச்சேப்பா, இப்ப நான் உங்க கூட தான் இருக்கிறேன், போதுமா அப்படின்னு கேட்டாக்க பத்தாது. நம்ம ஊழியம் செய்யும் போது கூட, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இன்னைக்கு நிறைய இடங்களில் கோயில் இட்டு கும்பாபிஷேகம் பண்றாங்களே, எதுக்கு தெரியுமா? கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களே நாடுகள், எதுக்கு தெரியுமா? அவங்கள முக்கியப்படுத்துறதுக்காக. அவங்களுக்கு ஒரு கூட்ட ஜனம் வேணும், அதுக்கு அவங்க தலைவர்னு இருக்கணும். அதுக்கு தான் நீங்க நிறைய லெட்டர் பேட் கட்சியெல்லாம் வச்சிருக்க மாதிரி சபைகளும் நிறைய இருக்கு. லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லுவேன் நான். ஒரு 20 பேரை வச்சுட்டு ஒரு சபைன்னு பேர் வச்சு, சிஎபிசிலையும் நிறைய லெட்டர் பேட் கட்சியெல்லாம் இருக்கு. ஒரு 20 பேர் 30 பேர் வச்சுக்கிட்டா இங்கே ஒரு சபைன்னு வச்சுக்கிடுவாங்க. அதுக்கு ஒரு 2 பேர் எல்டரு அல்லது உதவியாளர்னு. எதுக்குனாக்கும் இந்த கும்பாபிஷேகம் நடத்தும்போது முதல் மரியாதைக்காக முன்னாடி நிறுத்துவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மரியாதைன்னு. அது மாதிரிக்கு இவங்களும் மூப்பர்கள். நான் சொல்கிறேன், சும்மா இந்த நாம்கி வாசம்பாங்கல்ல, பேரளவில் சும்மா ஒரு பேர் வைக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்கு தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஒரு ஸ்தாபனங்கள் அல்லது அமைப்புகள்னு வச்சுக்கிட்டு, அந்த தேர்தல் நேரத்தில் தான் நிறைய கட்சி பேரே தெரியும். நான் எதுக்கு சொல்றேன்னா, அரசியல் கட்சியில் குறை சொல்றக்கா சொல்ல, பேரளவில் இருக்கக்கூடியதான நிறைய பேர், பேரளவில் கிறிஸ்தவர்கள், பேரளவில் திருச்சபைகள், பேரளவில் அரசியல் கட்சிகள் மாதிரி. ஸோ அப்படி இல்லை இருந்தாலும் நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய பக்தி செயல்படக்கூடியதாக இருக்கணும். நாம் ஒரு சின்ன சோதனை வரும்போது கூட நாம் அதை சகித்து கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியலைன்னு நிறைய பேர் சபையை விட்டே போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கும்போது என்னுடைய இருதயத்தில் பெருமை, என்னுடைய அறிவு குறித்து, என்னுடைய திறமையை குறித்து எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை, அதெல்லாம் நான் விரும்பின மனுஷனாக இருந்தேன். என் பையனை கூட்டிகிட்டு எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போகும்போது பஸ்ஸில் போவேன். அவன் என்னமாவது ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருப்பான். திடீர்னு முன்னாடி இருக்கிற அவருடைய காலரை பிடிச்சி இழுத்துருவான். அவர் உடனே திருப்பி பார்ப்பாங்க, நீங்கள் சாரி அப்படின்னு சொல்லுவேன். 2ஆவதா 3ஆவதா பிடிச்சி இழுக்கும்போது அந்த ஆளுக்கே கடுப்பு வந்துடுறேன். என்னையா ஏன் அப்படி பிள்ளைகளையும் சர்ச்சில் கூட்டிகிட்டு அதிகம்பா. அப்போ தான் நம்மளுடைய பலூனில் ஊசிட்டு குத்தி ஓட்ட போட்டது மாதிரிக்கு அப்படியே கூனி குறி நிற்க வேண்டியிருக்கும். ஸோ அருமையானவர்களே, எனக்கு நல்லா படிக்க 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள், அதில் 2 பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு குறித்தெல்லாம் ஒரு பெருமையாக நம்ம சொல்லிக்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள. நம்ம உங்கள் பிள்ளை நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க் வாங்கினா சரி எல்லார்ட்டையும் போய் சொல்லுவாங்க, நல்லா படிக்குது என் பிள்ளை அப்படின்ட்டு. உங்கள் பிள்ளை எத்தனை மார்க் வாங்கியிருக்கு அப்படின்னாங்கன்னா அவங்க பிள்ளை கூட மார்க் வாங்கியிருக்குன்னு அர்த்தம். அவங்க பிள்ளைகள் கம்மியான மார்க் வாங்கினா அடுத்தவன்ட்டு கேட்க மாட்டாங்க, ஏன்னா திருப்பி கேட்டால் நம்மளும் பதில் சொல்லணுமே. ஆக நாம் பிள்ளைகளுடைய அச்சீவ்மெண்ட்டில் கூட நம்ம பேர் வாங்க விரும்புகிறோம், அல்லது நாம் இந்த சபைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் ஒரு பேர், எதெல்லாம் பெருமையாக இருக்கோ அதில் நம்மளை ஒரு அங்கமாக மாற்றிக்கிட்டு நம்ம we want to get some name. மெசேஜ் பைபிளில் போட்டிருக்கோம், ஆண்டவர் சொல்கிற மாதிரி எப்படின்னா, யூ யூஸ்ட் மை நேம் டு மேக் யுவர் செல்ஃப் இம்பார்ட்டன்ட். என்னுடைய பெயரை உபயோகப்படுத்தி உன்னை முக்கியப்படுத்தி கொண்டாய். அதே மாதிரிக்கு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள்லாம் ஏசு ஆண்டவருக்கு காணிக்க விடுங்க. They use the name of Jesus to increase their pocket. அவங்களுடைய பர்ஸு பெருசாகிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு ஒரு வாங்கி உடனே கொரியர் சர்வீஸில் அனுப்பி விட்டுருவாரா பரலோகத்துக்கு. அவங்களுக்கு காணிக்க வேணும், அதனால ஆண்டவருக்கு கொடுங்கம்பாங்க. ஸோ நம்ம அப்படி இல்லை. நம்ம ஆண்டவருடைய பேரை சொல்லியோ சபையினுடைய பேரை சொல்லியோ நமக்கு ஒரு பேர் பிரசாவத்தை விரும்புகிறவங்கள நம்ம ஒரு காலம் இருக்கவே கூடாது. சரி, இப்போ நான் செய்தியாக நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு பகுதி சொல்கிறேன் பாருங்க. அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம். யோவான் 2:17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பாருங்க, நான் முதல் முறையாக நான் பெங்களூர் கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தேன். அப்படி போயிருந்த சமயத்தில் அங்கே உள்ள சகோதரருடைய வாழ்க்கையை பார்த்தேன். நான் இங்கே இருந்த சபையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஐஐடியில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், ஆள் நோஞ்சா மாதிரி இருப்பார். அவர் இப்படிதான் ஒரு ஹாலு, அவர் மாப்பு போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தார். நான் புதுசாக சர்ச்சுக்கு போகிறேன், இங்கே நான் பெந்தகோஸ்தே சர்ச்சிலேருந்து போகிறேன். போனோன்னு பார்த்தோன்னே அந்த பிரதர் யாருங்க என்னமோ ஆளை பார்க்கவுமே அப்படி தான் நோஞ்சாராக தான் இருப்பார். அப்படி மாப்பு போட்டு தொடச்சிட்டு இருந்தோடனே அவர் யாருன்னு கேட்டேன். அவர் ஐஐடியில் ப்ரொஃபஸர். நான் சாரி, ஐஐடியில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்
என்னது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் IISCம்பாங்கல்ல, அதுதான் டாப்பு. அதுக்கு அடுத்து தான் ஐஐடி கூட. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில். அதை அங்கே வந்து ப்ரொஃபஸர்னாங்க. நான் என்ன இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் ப்ரொஃபஸர்னா அது பெரிய பதவி. அவர் போய் மாப் போட்டு தொடச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்கடுத்து இன்னொரு காரியம் என்னன்னா, நான் வந்து அந்த குளிர் பிரதேசம்லையே அங்கே போனோடனே எனக்கு ஒத்துக்கல. இங்கே பெங்களூரில் குளிர்காலம் அப்போல்லாம் 2 கான்ஃபரன்ஸ் நடக்கும். அப்போ நான் அப்படி இருமிகிட்டே இருந்தேன். அந்த பொதுவாக ரொம்ப குளிர் அதெல்லாம் நமக்கு ஒத்துக்கிடாது. அப்போ இருமல் வரும், தும்மல் வரும். அப்படி இருமிகிட்டே இருந்தேன். எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் கொஞ்சம் பெரியவர் உட்காந்துருந்தார். அவர் நான் நினச்சேன் மத்தியானம் இவர் நமக்கு பக்கத்தில் உட்கார மாட்டார் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அது பழகி போச்சு. எனக்கு வந்து அது பழக்கம் இல்லை. அந்த குளிர் ஒத்துக்கிடாமல் இருமிகிட்டே இருந்தேன். அப்போ மத்தியானம் வந்து மறுபடியும் வந்து நான் போய் உட்காந்துருக்கிறேன். எல்லாம் சீக்கிரம், ஏன்னா அவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும், வந்துடுவாங்க. நான் வந்து முன்னாடி சேர் காலி அரைஞ்சி உட்காந்துட்டேன். அவர் பக்கத்தில் வந்து எனக்கு பக்கத்தில் உட்காந்தேன். நானும் ஆச்சரியமாக தான் பார்த்தேன். நான் இருமிகிட்டே இருந்தேன், எனக்கு பக்கத்தில் வந்து இருப்பேன். பொதுவாக யாராவது இருமிட்டு தும்பிக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து பொதுவாக அவங்ககிட்ட பக்கத்தில் இருக்க விரும்ப மாட்டோம். காரணம் என்னன்னாக்கா ஒன்று டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இன்னொன்று வந்து அது சமயத்தில் நமக்கும் கூட இன்ஃபெக்ஷன் ஆகுமோங்கிற ஒரு அச்சம் கூட நமக்கு வரலாம். அப்போ அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பிரதர் எங்கேருந்து வந்திருக்கீங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உள்ள பைய திறந்து வந்து கிளைகோடியன் ஒரு சிறப்பு எடுத்து கொடுத்து, பிரதர் இதை வந்து கொஞ்சம் குடிச்சுக்கிடுங்க, உங்களுக்கு சளிக்கு நல்லது, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் அவர் குறித்து விசாரிச்சா அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதர். பாருங்க, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அன்பு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு தாழ்மை, அப்புறம் பார்த்தா அந்த காணிக்கை. நம்மலாம் இப்போ நம்ம சர்ச்சில் உள்ளவங்களுக்கு தெரியும், நம்ம காணிக்கை எடுக்கிறதே இல்லை, அவங்கள விரும்பி கொடுக்குறதான். அங்கே புதுசாக நான் பார்க்குறேன். அங்கே வந்து அந்த 10ல் 1 கொடு, கிராஜுவிட்டியில் 10ல் 1 கொடு, கல்யாணத்துக்கு வாங்குற டவுரியில் 10ல் 1 கொடு, வேலை ஸ்தலத்தில் உட்காந்து போய் வசூல் பண்ணுற காலையிலையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி கேட்குற அந்த இதை விட்டுட்டு அங்கே ஒரு வித்தியாசமாக நான் பார்த்தேன். காணிக்கை யாருமே வந்து பேசுறதே இல்லை. கான்ஃபரன்ஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் யாருமே காணிக்கை பற்றி பேசலை. அதெல்லாம் கேட்டு எனக்கு ஆச்சரியம். நான் போய் ஒருத்தரை கேட்டேன், இங்கே காருக்கு காணிக்கை யார் பொறுப்பு எடுக்கிறாங்க? அங்கே 2 பேர் வச்சுருப்போம். அதுதான் எனக்கு எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையை நான் பார்த்தேன். எப்படி ஒரு சபையில் பணத்தை முக்கியப்படுத்தாமல் யார் இங்கே பெரிய ஆள்? இப்போ சாக்டோடைய ஒய்ஃப் எல்லாம் புதுசாக இங்கே போகிற புதுசு யார்? சாக்டோட ஒய்ஃப், சாக்டோடைய பசங்கள் யாருக்கு? அப்படிலாம் நான் சொல்கிறது வந்து 1983 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 25 பதினேழு 42. அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த நம்ம அந்த இவர் சுனில், சந்தோஷ், சந்தீப், அவங்கள சின்ன பசங்க எல்லாம் ஃபுட்பால் விளையாடுவாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில். அப்போ பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போல்லாம் அவங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ரொம்ப அழகான பசங்க பையங்க, நல்லா விளையாடுவாங்க. இப்போ தேடி தேடி போவோம், சாக்போருடைய வீடு இது எங்கே இருக்குது, சாக்போருடைய ஒய்ஃபை யார், தேடி தேடி தான் கண்டுபிடிக்கணும். அவங்களும் அவ்வளோ ஒரு மறைவாக ஒரு தன்னடக்கத்தோடு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, ஆண்டவரே இது மாதிரி ஒரு சபை எங்கள் ஊரில் வேறு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஸ்தாபன சபைகள் இருக்குது, அங்கே நம்ம போய் அதில் சேர்ந்துக்கிறோம். அப்படி இல்லை. நான் வந்து ஐ ஆம் வெரி ஹாப்பி வித் அருண் சங்கர். எனக்கு சொல்லுவார், என்ன இந்த ஊரில் சிவகாசியில் சபையே கிடையாது. பாருங்க, ஒரு நபரை தேவன் தேடுறாரு. காளையார்கோவிலில் அப்போ சபையே கிடையாது. இப்போ வந்து ஒரு கட்டடம் இருக்குது, இடம் வாங்கியிருக்கோம், கட்டடம் கட்டியிருக்கோம். இங்கே வந்து சொல்கிறாங்க அதான் காளையார்கோவில் தான் பணக்கார சபைன்னு. ஏன்னா ஏசி போட்டிருக்கோம். நான் சொல்லுவேன், ஏசி போட்டு இங்கே பார்க்கிங் வசதி என்ன, இங்கே கீழே இப்போ மேலே வேறு கட்டிட்டோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு வந்து சபையே கிடையாது. எங்கள் வீட்டில் தான் சபை. அருண் சங்கர் வீட்டில் சபை ஆரம்பித்த மாதிரிக்கே. அப்போ வீட்டுக்குள்ளே தான் பிள்ளைங்கள். சாக்ஸ் சொல்லுவார், ப்ரேயர் எங்கள் வீட்டில் நடக்கும், முடிஞ்சு போனோன்னு பார்த்தீங்கன்னா சுபத்தில் ஏபிசி எழுதியிருப்பாங்க பிள்ளைங்கள் எல்லாம் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் ஒரு டாய்லெட் வெளியில் இருக்கும், அது பிரதர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது சில நேரம் பார்த்தீங்கன்னாக்கும் கொய்யாக்காயெல்லாம் கிடக்கும் உள்ள, சில நேரம் அடைச்சிக்கிடும். ஏன்னா வர்றவங்க என்னத்தை போடுறாங்கன்னு தெரியாது. அது மாதிரி நம்முடைய ஹட்சன் டெய்லர் சைனாவில் ஊழியம் செஞ்சாங்களாம். அவங்க சொல்லுவாங்க, அவங்களாம் அந்த மலைவாழ் ஜாதி மக்கள்கிட்ட எல்லாம் ஊழியம் செய்யும்போது வந்து மூக்கு சிந்தி தொடச்சி வச்சுருவாங்களாம் ஸ்க்ரீனில், பெட்டில். பிள்ளையெல்லாம் ஒன்று கடிச்சு விடுங்களாம் மெத்தையில். அப்படின்லாம் அவங்க வந்து எவ்வளவு பாடுகள் சகிச்சு அதை பண்ணோம் பாரு. இப்போ பிரதர் ஒரு டாக்டராக இருக்கார். அவர் வந்து எதுக்காக போய் இப்படிலாம் ஊழியத்தை இழுத்துக்கிட்டு இப்படி எல்லா ஜனங்களும் இழுக்கிட்டு அப்படின்னு செய்வோம். ஒரு தாழ்மையில் தடுத்து இருக்கக்கூடிய ஜனங்கள், அவனுக்குள்ள ஒரு பாகுபாடு இல்லாத ஒருத்தர். அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு அங்கே. அந்த கல்யாணம் வந்து நாங்கள் கான்ஃபரன்ஸ் போகும்போது புது சட்டை இல்லை, கோட் இல்லை, அயன் பண்ணி ஒரு சட்டை ஓட்டுக்க சிம்பிளா. இதெல்லாம் பார்த்தா எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இது மாதிரியான ஒரு சபை எங்கள் ஊரில் வேணும் ஆண்டவரே.
அப்படிங்கிறதான எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. உண்மையிலே சொல்றேன். இப்படிப்பட்டதான பக்தி வைராக்கியம். ஆண்டவரே! இப்படி ஒரு சபை எங்க ஊர்ல வேணும். இந்த சபை பாதாளம் மேற்கொள்ளாத ஒரு சபை. இப்படி ஒரு பணத்தை முக்கியப்படுத்தாததான ஒரு ஊழியம். ஒரு எல்லா ஜனங்களும் வந்து ஒரு வித்தியாசம் இல்லாம, உயர்வு தாழ்வு இல்லாம, ஜாதி வித்தியாசம் பார்க்காம, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன் அப்படிலாம் இல்லாம, பணத்தை முக்கியப்படுத்தாத ஒரு சபை. அப்படிப்பட்ட சபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே! அப்படிங்கிற ஒரு ஒரு தீராத தாகம். அப்படிப்பட்டதான சபை உருவாகணும்னு ஒவ்வொரு ஊர்லயும் நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாக் எடுத்தீங்கன்னா ஒரு வேலையே ரிசைன் பண்ணிட்டு வந்து என் கூட இருக்கக்கூடிய பிரதர் அமல்ராஜ், பிரதர் ஆசிரியர் 2 மூப்பர்களுமே வந்து வேலை செய்யலாம். அவங்களுடைய மனைவிமார்கள் தான் வேலை செய்யறாங்க. இவங்க வேலை செய்யல. ஃபுல் டைமா ஆண்டவருக்காக. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி வேலையை விட்டுட்டு வர்றவங்க, அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்து சிலர் ஊழியம் செஞ்சிருக்காங்க. சென்ட் தாமஸ் பாருங்க, அவர் நாடு விட்டு நாடு வந்து இங்க சாகுறாரு. மதர் தெரசாவை எடுத்துக்கங்க. அவங்க நாடு விட்டு நாடு வந்து கல்யாணம் பண்ணாம இங்க வந்து எங்க ஏரியால டீப் ரிட்டர்ன் சொல்லுவாங்க. அருளானந்தர் சொல்லிட்டு, புனித அருளானந்தர்னு. அவர்லாம் இந்த ஏரியால வந்து தலையை வெட்டி கொன்னாங்க. ரத்த சாட்சியா மறித்தார். அந்த இடம் நான் பார்த்துருக்கேன். அந்த இடம் ஃபுல்லா அப்படியே ரத்தமா இருந்துச்சு. அது மண்ணே சிவப்பா இருக்கும். இப்பெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்கெல்லாம் எப்படி இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா, ஆண்டவரே உமக்கா நாங்க ஜீவனை கொடுக்குறோம். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னு இன்னைக்கு சில இடத்துல. இப்ப 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் பாருங்க. 1 தீமோத்தேயு 6. 16வது வசனம் வாசிங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராத சாரி 5வது வசனம் 5. 1 தீமோத்தேயு 6:5. கெட்ட சிந்தை உள்ளவர்களுக்கும் சத்தியம் இல்லாதவர்களுக்கும் தேவபக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும். பாருங்க, ஒரு சாரார் வந்து இன்னைக்கு சர்ச்சுக்கு ஒரு கட்டணம் கட்டுறீங்களா, நாங்க இடத்த தர்றோம், நாங்க பணத்தை தர்றோம், எப்படியாவது கட்டுங்க, இங்க ஒரு சபை வரணும் அப்படின்னு சொல்ற ஒரு சாரார். கட்டணம் கட்டி சபையெல்லாம் வச்சு வளர்ந்த பின்னாடி வந்து பந்தா வந்த இடத்துல வந்து பாஸ்டர் அல்லது ஊழியக்காரன் உட்கார்ந்த பின்னாடி அவரு தேவ பக்தியை என்ன நினைக்கிறாங்க, ஆதாய தொழில். சோ வேலையை விட்டுட்டு வந்து ஊழியம் செய்யற ஒரு சாரார், அப்புறம் வேலையே இல்ல ஊழியம் செய்யலாம். நான் சில பேரை கேள்விப்பட்டிருக்கேன். வேலை இல்லாட்டி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யுங்கடா. பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டோம், ஒரு இடத்துல பாஸ்டர்னு போட்டுக்க 10 பேரை கூப்பிட்டு வச்சு. ஒரு பாஸ்டர் எனக்கு தெரியும், அவர் இறந்து போயிட்டாரு. கேயத்துக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, பையங்க இருக்கிறாங்க, எல்லாம் வந்து வறுமை இருக்கு வீட்டில். அந்த வறுமையுள்ள குடும்பத்தில் ஒருத்தட்டையும் விசாரிக்க, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் செய்யணும், எல்லாமே நாங்கள் ஊழிய செய்கிறோங்கிறாங்க. எல்லா இடத்துல ஒரு 20 பேர் 30 பேர் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்காரங்க பாஸ்டருங்கிறாங்க. நல்லா 5000 ரூபாய்க்கு வீட்டு வாடகை. ஒரு பையன் அவன் ஒரு ஏதோ கொரியர் சர்வீஸில் வேலை செஞ்சுருக்கான். அவனை அந்த விட்டுட்டு வந்து இப்போ அவர் இறந்த உடனே எல்லா பாஸ்டர்களும் சேர்ந்து அவரை பாஸ்டர்னு அபிஷேகம் பண்ண போடுவாங்களாம். அந்த பையன் ரட்சிக்கப்பட்டுக்கான்னு கூட சரியாக தெரியல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஊழியம் எப்படின்னாக்கும், வேலை இல்லையா ஊழியம் செய். வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வர்றது ஒரு சாரா. எனக்கு இருக்கிறத நான் கொடுக்க, வாட் ஐ கேன் கிவ் டு த லார்ட், என்னுடைய இடத்த தர்றேன், இங்கே ஒரு சபையை கட்டுங்க. அகஸ்டின் ஜெயக்குமார் பிரதர் வந்து பீகாரில் ஊழியம் செய்ய போகும்போது ஒரு அம்மா, ஒரு பிராமின் லேடி, அவங்க, நான் 5 ஏக்கர் நிலம் தரேன்ப்பா, பள்ளிக்கூடம் வச்சு இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பாடம் சொல்லிக் கொடுங்க, படிப்பு நல்ல படிப்பே கிடையாது அப்படின்னாங்க. அது மாதிரிக்க நமக்கு வந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக தங்களை சாக்ரிஃபைஸ் பண்றவங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம், நாடு விட்டு நாடு, ஊர் விட்டு ஊர் வந்து அவங்க வந்து தங்களுடைய பணத்தை கொண்டு வந்து போட்டு தங்களுடைய உயிரை, தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி சபையை உருவாக்குறாங்க. சபை உருவாங்கி அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த பத்த தரிசனமே கிடையாது. அவங்க அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்க, எனக்கு வேலை இல்லை. அப்ப இது வேலையை ஒரு, அதாவது பாஸ்டர் தொழில்ங்கிறது ஒரு வேலை. இன்னைக்கு சில இடத்துல இட் இஸ் கால்டினஸ் இஸ் மீன்ஸ் ஆஃப் கெயின். இப்படி ஒரு சாரார் இப்ப என்னங்கிறீங்க, இங்க தட் வில் பி கான்ஸ்டன்ட் ஃபிரிக்ஷன். நியூஸ்ல அப்படிதான் இருக்கு. இப்படிப்பட்டவர்ல பார்த்து ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்ம வாட்ச வசனத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 2:17 ஆண்டவர் வந்து சாட்டை எடுத்து அடிச்சார். அப்பதான் அவங்க எல்லாம் பேசுறாங்க, தன்னுடைய வீட்டை குடித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஏன் அடிச்சாரு? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்களேன். யோவான் 2:17. புறாம் விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடு ஆக்காதிருங்கள் என்றார். அப்ப
இப்ப இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் தன்னுடைய அ இடத்த குடுத்து, தன்னுடைய பணத்த குடுத்து, தன்னுடைய உழைப்பை குடுத்து ஒரு சபைய வச்சிருக்காரு. அவரு பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு திடீர்னு உயிர் பெற்று வர்றாரு. வந்து பார்த்தா, அந்த இடத்துல இன்னைக்கு பெரிய கட்டடங்கள் இருக்கு, பெரிய சபைகள் இருக்கு, எல்லாம் ஸ்தாபனம் மாரி இருக்கு. அங்கே உட்கார்ந்திருக்கும். ரொம்ப மதிப்பு, மரியாதை கூட ரெவரண்ட், பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அத வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அத தங்களுடைய பேர்ல உள்ளவங்களே வச்சு ட்ரஸ்ட் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து பட்டா போட்டுக்கிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அத வித்து, நல்ல ஒரு பெரிய கல்லூரி இருக்கு. கிறிஸ்துவ கல்லூரி. அது கேட்டேன். அதுல வந்து பொறுப்பா இருந்தவங்க வந்து பிஷப்போ அல்லது பிரின்சிபாலாவோ இருந்தவங்கலாம் அங்கிட்டு உள்ள ஒரு சில இடங்கள்ல வந்து அரசியல்வாதிகளுக்கு குடுத்துட்டு, பிளாக்ல கொஞ்சம் பணத்த வாங்கி அவங்க வேற எங்க பக்கம் இடத்த வாங்கி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நெறைய கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள்ல இருக்கிறவங்க. அதெல்லாம் தியாகத்துல உண்டான இடம். அதுக்கு இப்ப இந்திய அரசாங்கத்துல எடுத்துங்களேன், ஆரம்பத்துல இந்த சுதந்திர போராட்டத்துக்காக தங்கள் உயிரையே கொடுத்தவங்கலாம் செத்து போயிட்டாங்க. அவங்களுடைய வாரிசுகள்லாம் இப்ப அட்ரஸ் இல்லாம இருக்காங்க. தங்களுடைய நிலத்த குடுத்தாங்க. பூமிதான இயக்கம்லாம் ஒண்ணு இருந்துச்சு. நீங்க படிக்கிறீங்களா? பூமிதான இயக்கம்னு சொல்லிட்டு. அப்படின்னா பூமிய தானமா குடுங்க. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டுக்கு நீங்க பூமிய தானமா குடுங்கன்னு தனியார்கள்ட்ட வாங்கி, அரசாங்கத்திற்கு கட்டடங்கள் கட்டுவதற்கு குடுத்தாங்க. நாங்க இருக்கிற சோமசுந்தர நகர்லயே ஒரு அம்மா 8 ஏக்கர் நிலத்த குடுத்துருக்காங்க. ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கும் 8 ஏக்கர் நிலம். இன்னைக்கு அந்த ஒரு சென்ட் அந்த இடத்துல 6 லட்சம் 7 லட்சம் போகும். அப்படிப்பட்ட இடங்கள் 8 ஏக்கர் குடுத்த அந்த காலத்துல ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கும் குடுத்தாங்க. அப்படி நெறைய பேர் வந்து கவர்மெண்ட்டுக்காக குடுத்தவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கவங்க, பதவியில உட்கார்ந்துகிட்டு, அவங்க வந்து அதுலருந்து நமக்கு என்னடா கிடைக்கும்னு நெனைச்சாங்கன்னா, எப்படி எதிர் சிறைய போயிருக்கு பார்த்தீங்களா? தங்களுடைய ஜீவன கொடுத்து சபை கட்டப்படணும்னு நெனைக்கிறவங்க ஒரு சாரார். அதுல உட்கார்ந்துகிட்டு இப்ப இங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு எப்படி லாபம் சம்பாதிக்கலாம்? குடுங்க, குடுங்க அப்படின்னு கேட்கிறவங்க. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே மேல். அப்ப உண்மையான வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொன்ன அந்த இது நீ 1000 ஸ்தோத்திரம் பண்ணு. ஆனா நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பதிலா மத்தவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி நீ அதுல பிழப்பு நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க வந்து தேவ பக்திய ஆதாய தொழிலாக மாற்றி விட்டார்கள். இப்ப இது மாரி தான் இங்க ஒரு சம்பவம் நடந்தது. தேவாலயத்துல விற்றார்கள், வாங்கினார்கள். எதுக்காக வித்தாங்க? அங்க பலி செலுத்துறவங்களுக்காக. வெளியூர்ல இருந்து ஆட்டையும் மாட்டையும் கொண்டு வர முடியாது. அந்த பண்டமாற்று முறையில வந்து அவங்ககிட்ட பணமா வாங்கிக்கிட்டு இங்க பொருள குடுத்தாங்க. நீ அங்க இருந்துலாம் அத சுமந்துட்டு வர வேண்டாம். நீ பணத்த கொண்டுட்டு வா. வெள்ளியவோ, பொன்னையோ கொண்டுட்டு வா. நான் இங்க உனக்கு வேண்டிய பலி செலுத்துறதுக்கு வேண்டிய ஆட்டையோ, மாட்டையோ, புறாவையோ நான் தர்றேன்னு சொன்னாங்க. சரி, அதுல என்ன தப்பு இருக்கு? அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா என்ன நோக்கத்துல செஞ்சாங்கன்னா, லாப நோக்கத்தோடு கூட செய்தார். அப்ப தேவனுடைய ஊழியத்தை இன்னைக்கு லாப நோக்கத்தோடு கூட செய்யவில்லை. பார்த்தால் இன்னைக்கு ஆண்டவர் வந்தா என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்கிட்டீர். லாபம் சம்பாதிக்கிற இடமாப்பா இது? நான் இதுக்காவா ஜீவனை கொடுத்தேன்? என்ன நடக்கணுமோ அதை விட்டுட்டு மாறா நடக்குதே. பாருங்க, சமீபத்தில் எங்களுடைய சர்ச்சுக்கு வந்த ஒரு சகோதரி புதுசா வந்தாங்க. யாரோ கூட்டு வந்திருக்காங்க. அவங்க யாரோ சொல்லியிருக்காங்க, சர்ச்சுக்கு போனா உங்களுக்குலாம் இங்க உதவி செய்வாங்க. நல்லா நம்ம உதவி செய்யறதுலாம் உண்மைதான். நம்ம பல சர்ச்சில் இருக்கிறவங்க ஏழைப்பாளையில இருந்தா உதவி செய்யணும், உதவிகளுக்கு உதவி செய்யணும். அதுல உண்மைதான். யாரோ சில சகோதரர்கள் அப்படி கொடுத்து உதவி செய்யறாங்க. அதை சொல்லிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்ச நாள்ல வந்து நாங்க 4 பேர் இருக்கோம், ஞானஸ்நானம் எடுக்க நினைக்கிறோம். எதுக்கு? ஞானஸ்நானத்தை யாராவது வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளவுன்னு கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அதெல்லாம் இப்ப ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு ஒரு பிரதரு. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தர்ட்ட எங்களுக்கு 2 லட்ச ரூபா கடன் இருக்கு, நீங்க வந்து கொஞ்சம் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நாங்க மாசம் 10,000 கொடுத்துறோம் அப்படின்னுக்காங்க. ஞானஸ்நானம் எடுக்கல 2 மாசம் தான் ஆகுது. அவங்க சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா. நீங்க வாங்கி கொடுங்கன்னு ஒருத்தர்ட்ட போய் சொல்லியிருக்காங்க. யாரும் கூட்டிட்டு வந்தவங்ககிட்ட. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்ல இங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இன்னொருவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. காமராஜ் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிட்டு, 26 வருஷமா உங்க சர்ச்சுக்கு ஒருத்தர் வர்றாங்க, அவங்கள நம்பி நீங்க காசு கொடுக்க மாட்டீங்களா? என்னுடைய காதுக்கு அந்த நியூஸ் வந்துச்சோ இல்லையே, உடனே ஃபோன் பண்ணி நான் அடுத்த வாரத்துல அவங்க சர்ச்சுக்கு வரக்கூடாது. சர்ச்சுக்கு வரக்கூடாது அவங்களாம். இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சரியா போட்டு வரல. அதனால இங்க சர்ச்சில் உள்ளவங்கலாம் உதவி செய்வாங்கப்பா, நான் வாங்கி தரேன்ட்டு இருக்காங்க. அவங்க வந்து வாங்கி கொடுத்தோன்னே அவங்க இல்ல வேண்டாம். ஏன்னா பழைய ட்ரெஸ் அதனால போட்டுக்கிற மனசு இல்ல. அவங்க சொன்னாங்களா, அவங்க நம்ம ஜாதிக்காரங்க தான். நம்ம ஜாதிக்காரங்க தான். ஜாதி பேரையே சொன்னாங்க, நான் சொல்ல விரும்பல. சரி அதனால சும்மா வாங்கிக்க அப்படி. இது கேள்விப்பட்டோம். நான் அந்த சிஸ்டர் கூப்பிட்டேன். இப்படி சொன்னீங்களா? 1 மாசத்துக்கா நீங்க சர்ச்சுக்கே வரக்கூடாது. வீட்ல இருங்க முதல்ல என்னன்னு. இதெல்லாம் சாட்டை தானே. எதுக்காக சாட்டை எடுக்கிறோம்?
டு பிரிசர்வ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ். அந்த சர்ச்சினுடைய ஒரு தரத்தை காப்பாற்றணும்னா சாட்டை எடுத்து தான் அன்பு வேணும், அதே சமயத்தில் கண்டிப்பு வேணும். அப்படி இல்லைன்னா சபை வந்து தரம் தாழ்ந்து போயிடும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சபை இருக்கு, ஆனா பரிசுத்தமான ஒரு தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற சபை இல்லை. அதே மாதிரி தான் அருமையானவர்களே, சபையினுடைய தரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இயேசு ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும். இங்க வந்து வியாபார நோக்கத்தோடு வருகிறவர்கள், ஜாதியை உள்ள கொண்டுட்டு வர்றவங்க உலகத்தை உள்ளே கொண்டு வருவார்கள். பணக்காரர்களுக்கு ஒரு மதிப்பு, நல்ல பதவியில் உள்ளவங்களுக்கு ஒரு மதிப்பு, அவங்களுக்குலாம் வந்து அந்த அவங்களுடைய கௌரவத்தை, உலகத்தில் உள்ள மதிப்பை இங்கே கொண்டு வருவாங்க. உலகத்திலேயே எனக்கு ஒரு மதிப்பு வேணும், இங்கேயும் வேணும். ஒரு கேள்வி கேட்டாங்களாம், எப்பா லாசர் வந்து இந்த பூமியில ஒரு நல்ல பக்தியுள்ள மனுஷனா வாழ்ந்தான், அவன் மரித்து பரலோகத்துல ஆபிரகாமுடைய மடியில கொண்டு விடப்பட்டான். பணக்காரன் வந்து இங்கே ரொம்ப சம்பிரதமா இருந்தான். ஆனா லாசர் வந்து அவனுடைய வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்க நிலைமையில இருந்தான். அவன் இறந்துட்டான், பாதாளத்தில் விடப்பட்டான். இப்ப நீ வந்து எப்படி இருக்க விரும்புற? லாசரு போல இருக்க விரும்புறியா? அதாவது இறந்து ஆபிரகாம் மடியில போய் விடப்பட்ட லாசரு போல இருக்க விரும்புறியா? அல்லது இந்த உலகத்துல நல்ல சம்பிரமா வாழக்கூடிய ஆபிரகாம் அந்த பணக்காரனை போல இருக்க விரும்புறியான்னு கேட்டாங்களாம். அவன் புத்திசாலி, அவன் சொன்னானா, இந்த பூமியில நான் வந்து ஐஸ்வர்யான போல இருக்கணும், பரலோகத்துல லாசரை போல இருக்கணும். அவன் சொன்னான்னு நம்ம சிரிக்கிறோம், அது எப்படியா முடியும்னு. அதைத்தான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? இந்த பூமியில எப்படி வாழணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன சுவிசேஷம் சொல்லப்படுதுங்கிறீங்க? இந்த பூமியில நீ வந்து மேலாவாய் கீழாக மாட்டான், நல்லா வசதியா இருப்பா, உனக்கு சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். அதுக்கு நம்ம சொல்ற ப்ராஸ்பெரிட்டி. இங்க பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், சுகம் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ மனம் திரும்பினால் உன்னுடைய இதயத்துல என்ன இருக்கும்? நீ பரலோகம் உன் கையில இருக்கு. நீ இங்கேயே பரலோக ராஜ்யத்தினுடைய இலைப்பாறுதலை அனுபவிக்க முடியும். அந்த இலைப்பாறுதலான வாழ்க்கை, நான் சொன்னேன் ஹோலி லைஃப் இஸ் எ ஜாலி லைஃப்னு. இதை குறித்ததான பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? சபையில அந்த தேவ பக்தி ஆதாய தொழில் என்று இல்லாம, அல்லது லாபத்துக்காக வராம சாட்டை எடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். இல்லைன்னா சபையினுடைய தரம் தாழ்ந்து போயிடும். இன்னைக்கு வந்து அந்த காம்ப்ரமைசர்ஸ், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறவர்களா, பணக்காரர்களா வாயை திறந்துறாங்க, ஓடி போயிடுவாங்க. ஒருத்தர் வந்து நம்ம சபைக்கு வந்தார், பெரிய சபை நடத்துங்க, ஒரு கரிஸ்மெட்டிக்ல. அவர் இந்த சத்தியத்தை கேட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டாங்க ஆளுங்க. பொட்டெல்லாம் இருந்திருக்கு, பார்த்தாரு. இது சத்தியம் எப்படிப்பட்டாலும் அவர் பார்க்கல, எவ்வளவு பேர் இந்த இடம் இப்ப பொட்டெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டார். ஜனங்களுடைய எண்ணிக்கை நமக்கு வேணும், கூட்டம் வேணும் அப்படின்லாம் நினைச்சோம்னா சபையினுடைய தரம் பாலா போடும். அப்ப ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அதே சமயத்துல தரத்தை தாழ்த்தி எண்ணிக்கையை கூட்டுறதுனால என்ன லாபம்? ஆண்டவர் அதுக்காக வந்தார் இல்லையே. அப்ப சபையை குறித்ததான ஒரு பக்தி வைராக்கியம் வேணும். சபையினுடைய தரம் காக்கப்பட வேண்டும். இங்க ஜாதி வித்தியாசமோ, படிச்சவன் பணக்காரன், ஏழை பணக்காரன் அப்படிங்கிறதான பாகுபாடே இருக்கக்கூடாது. அதுக்கு தங்களை மாதிரிகளாக காண்பித்து சபையினுடைய தரத்தையும் காப்பாத்திருக்கா. எண்ணிக்கை குறைந்தாலும் பரவாயில்ல, வர்றவங்க வராம போனாலும் பரவாயில்ல, தேவன் என்ன சத்தியத்தை கொண்டு வந்தாரோ அதை பாதுகாக்கணும், அந்த தரத்தை பாதுகாக்கணுங்கிற பக்தி வைராக்கியம். அங்கே வருவார்கள் சிலர், தங்களை பெரியவர்களா காட்டிக்கொள்ள விரும்பாங்க. நான் இந்த ஜாதிக்காரன், நான் இந்த வேலையில இருக்கிறவன், நான் படித்தவன், நான் வந்து வசதி உள்ளவன் அப்படிலாம் இல்லாமல், நான் சொன்னது மாதிரிக்கு ஐஏஎஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் ப்ரொஃபஸராக இருந்தாலும், டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பழமொழி தெரியுமா? டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு என்ன செய்வாங்க? பள்ளிக்கூடத்தில் பிள்ளை தான். நீ டெல்லிக்கு ராஜாவனால் இருக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு வந்தாச்சுன்னா நீ பிள்ளையாக தான் இருக்கும். அதே மாதிரிக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சர்ச்சுக்குன்னு வந்தாச்சுன்னா அங்கே ஒரு சாதாரண நபராக எல்லாரோடையும் கூட. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொன்னார் மத்தேயு 23:8, யூ ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ், யூ ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ், ஈக்குவலி சிஸ்டர்ஸ். அந்த ஒரு சமமான அளவுல நாம எல்லாரும் வந்து தேவனுடைய ஆவியினால பிறந்த நாம எல்லாரும் சம அளவுல சகோதரர்களும் சகோதரிகளுமா இருக்கிறோம். இங்க வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த ஜாதி இந்த ஜாதி, படிச்சவன் படிக்காதவன், அல்லது வெள்ளைக்காரன் கருப்பேன், நோ, யூ ஆர் ஆல் ஈக்குவலி பிரதர்ஸ். ஏன்னா ஒரே ஆவியினால தேவனால பிறந்திருக்கிறோம். அதுதான் இங்க தகுதி. கொஞ்சம் கூட போட பரவாயில்ல, ஓகே. ஸோ நாம் வந்து என்ன சொல்லணும்னா, அப்படிப்பட்டதான ஒரு பக்தி வைராக்கியம் நமக்கு வேணும். சபையில தேவனுடைய தரத்தை காப்பாத்துறதுல, அதே மாதிரி நம்முடைய இருதயம் தான் தேவனுடைய ஆலயம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல அல்லது ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்களில் தேவாலயத்துல அப்படி விற்கிறவங்களையும் வாங்குறவங்களையும் லாப நோக்கத்தோடு கூட ஊழியம் செய்கிறவங்களையும் பிசினஸ் பண்ணி மாத்திட்டேன்னு அடிச்சாரு. தேவனுடைய சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம்
அதே மாதிரிக்கே நம்முடைய இருதயம் தான் தேவன் தங்கக்கூடிய ஆலயம். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு என்ன எழுதியிருக்கு? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஒருத்தர் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16, 2 கொரிந்தியர் 6. 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உலக கவிஞர் கூட பாடினார், ஊன் உடம்பு ஆலயம். 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. பாருங்க, we are the temple of the living God. நாம தான் தேவனுடைய ஆலயம். அப்படின்னா தேவன் ஒரே கூடிய ஆலயம் இப்பொழுது மனிதர்களால் கட்டப்பட்டதான கட்டடங்கள் இருக்கிறதில்ல. இதை நம்ம சர்ச்சுங்கிறோம். வானத்தின் வாசல் ஜெப வீடுன்னு போட்டிருக்கோம். ஜெப வீடுன்னு போடுறோம் சில இடத்துல, சில இடங்களில் சர்ச்சுன்னு போடுவாங்க. சர்ச் அது கிடையாது. நாம தான் சர்ச். வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், உலகத்தில் இருந்து வேறு, அது எக்ஸலசியாட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு, அதுக்கு எக்லிஷியா. அதுக்கு என்ன அர்த்தம்னா வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்திரள், உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஒன்று கூடி வரும் பொழுது தேவன் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். தட் இஸ் அ சர்ச். சர்ச்சுங்கிறது பில்டிங் கிடையாது. இன்னைக்கு பில்டிங்குள்ள வார்த்தையாக அது வந்துருச்சு. ஆக்சுவலா சர்ச்சுங்கிறது சபை. அதனாலதான் நம்ம திருச்சபைன்னு சொல்றோம். சர்ச்சுன்னா என்ன? திருச்சபை. அது கட்டடம் கிடையாது ஆக்சுவலா. சரி, அப்ப சபைங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நாம் உலகத்தில் இருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பாவத்தில் இருந்து மனம் திருப்பி ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம கூடி வரும் பொழுது நம் மத்தியில தேவன் அசைவாடுகிறார். நம்முடைய இருதயத்துல தேவன் இருக்கிறார். அதனால நம்முடைய இருதயம் தான் தேவன் தங்கக்கூடிய ஆலயம். அப்ப அந்த ஆலயத்தை நாம் இப்பொழுது அசுத்த சிந்தைகளாலும் பண ஆசைகளாலும் பெருமையாலும் பொறாமையாலும் நிறைந்திருந்தோம்னா, தேவன் நம்முடைய இருதயத்தை இப்ப சாட்டை எடுத்து அடிக்கக்கூடிய வைராக்கியம் நமக்கு வரணும். எப்படி? நான் அப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் இருதயத்துல பெருமை வருது ஆண்டவரே, எனக்குள்ள பொறாமை வருது ஆண்டவரே, பழி இச்சைக்குற சிந்தனை வருது ஆண்டவரே, மன்னிக்க முடியாத கசப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு, என்னை சுத்தியறீங்க. இதுதான் சாட்டை எடுத்து அடிக்கக்கூடியதான வைராக்கியம். தேவனுடைய வீட்டை பற்றியதான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் பாருங்களேன். அப்ப நம்முடைய இருதயத்துல தேவன் தங்க விரும்புறார். அவர் தங்கக்கூடிய ஆலயம். அன்னைக்கு தேவாலயத்துல விற்கிறவங்களையும் வாங்குறவர்களையும் பண ஆசை உள்ளவங்களையும் சாட்டை எடுத்து அடிச்சாரு. இன்னைக்கு அவர் தங்கக்கூடிய ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும். அது யாரு? நாம தான் அந்த ஆலயம். எந்த ஆலயம்? நம்முடைய இருதயம் தான் தேவன் தங்கக்கூடிய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம், தேவன் தங்கக்கூடிய இடம். அதுதான் ஆசைங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 19-20 வாசிங்க. அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியா நீங்கி போகும். மனிதன் சாப்பிடக்கூடியதுனால தீட்டுப்பட மாட்டான். உள்ளத்திலிருந்து எழும்பக்கூடிய நினைவுகள் தான் தீட்டுப்படுத்தும். 21வது வசனம். எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத சிந்தனைகள். பாருங்க, தேவன் நம்முடைய இருதயத்தில் தங்க விரும்புகிறார். அதே அவருடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம். அங்க என்ன இருக்கு அப்படின்னாக்கா, என்ன இருக்கு? கெட்ட சிந்தைகள். அடுத்து வாசிங்க. விபச்சாரங்களும் தேசித்தனங்களும். பாருங்க, இருதயத்துக்குள்ள நம்ம எல்லாரும் தேவ பக்தி உள்ளவங்களா வெளியில காமிச்சிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, கடைசி கால மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்க. அதன் பலன் என்ன? தேவ பக்தியினுடைய பலன் என்ன? ஆத்தும ரட்சிப்பு. அப்ப நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனது விடுதலை ஆக வேண்டும். ரட்சிப்புங்கிறது விடுதலை. இருந்து விடுதலை ஆகணும். பாலி இச்சையிலிருந்து விடுதலை ஆகணும், பண ஆசையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும், பெருமையிலிருந்து விடுதலை ஆகணும், பொறாமையிலிருந்து விடுதலை ஆகணும், வெறுப்பு கசப்பு இதுல இருந்து விடுதலை ஆகணும். அதுதான் தேவனை விரும்புறாரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா, வெளிப்படையா சிலர் நகையை கலட்டுறாங்க, அல்லது வெள்ளை ஆடை உடுத்திக்கிறாங்க, அல்லது இந்த சபைக்கு போறேன் அந்த சபைக்கு போறேன்னு பெருமை பாராட்டிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா உள்ளான இருதயத்துக்குள்ள எக்ஸ்டர்னலி தே ஆர் கியூட். ஆனா உள்ளுக்குள்ள இன்டர்னலி அவங்களுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கும், அவங்க எல்லா விதமான கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத பாவங்கள், பண ஆசைகள், பெருமைகள், பாலி இச்சைக்குரியதான கெட்ட சிந்தைகள் எல்லாம் அது உள்ள இருக்கு. ஆனா வெளியே தெரியாதபடிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம மறைச்சிடுறோம். ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அந்தரங்கங்களை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்.
காணிக்கை, காயின் ஆபேலுடைய காணிக்கையை பத்தி நம்ம வாசிக்கிறோம். ஆபேலை அங்கீகரித்தபடினால தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். அவன் இருதயத்துக்குள்ள அவன் தேவனை கனம் பண்ணான். அதனால கொண்டுகிட்டு வரும்போது காணிக்கையில கூட முதல் தரமானதை கொடுக்கணும்னு நினைச்சான். ஆனா நாம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க அருமையானவர்களே. தேவன் நம்ம அங்கீகரிக்கணும்னா அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பா. நீ உபவாசம் பண்ணும்போதோ, ஜெபம் பண்ணும்போதோ, தான தர்மம் பண்ணும்போதோ, தேவன் நீ வெளியில என்ன பண்றேன்னு பார்க்கல, உன் இருதயத்தை பார்க்கிறார். அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கிறார். He is seeing the motives, thoughts and intentions. உங்களுடைய நோக்கம், உள்நோக்கம். நீ தான தர்மம் பண்ணலாம், உன் உள்நோக்கம் என்ன? எல்லாரும் பார்த்து நம்மள பெருமையா பேசணும். நீ ஜெபம் பண்ணலாம், உன் உள்நோக்கம் என்ன? சத்தத்தை ஏத்தி இறக்கி ஆண்டவரே ராஜாவே வசனத்தை எல்லாம் சொல்லி அவருக்கு தெரியாத மாதிரிக்கே அப்படி நிறைய வசனங்களை சொல்லி உங்களுக்கு மறந்து போயிருக்கும். நான் ஞாபகப்படுத்துறேன். தேவன் அதெல்லாம் பார்க்கல. தேவன் நம்ம வேண்டிக் கொள்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன நோக்கத்துல பண்றோம், எதுக்காக பண்றோம்னு அவருக்கு தெரியும். ஒரு ஊழியத்தை பண்றோம்னா நம்ம செய்யும் போது என்ன நோக்கத்துல பண்றோம். அவர் எல்லா மனிதரையும் நம்பி இணங்குவதே இல்ல. யோவானோட சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அநேக மனிதர்கள் ஒரு பின்னாடி போனாங்க. அவங்க எல்லாரும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டாங்க, சீசன் சொல்லிக்கிட்டாங்க. எல்லா நம்பரையும் எல்லா மனிதர்களையும் நம்பி அவர் இணங்கவில்லை. காரணம் என்ன? மனிதத்தின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்தபடியினால எல்லா மனிதர்களையும் நம்பி அவர் இணங்கவே இல்ல. யோவான் 2:25. ஆக தேவன் மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார். நான் இந்த சபையில வந்த உடனே நான் முதல்ல வெளியரங்கமான காரியத்துல விபச்சாரம் பண்ணக்கூடாது, விக்கிர ஆராதனை பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. இதுதான் எனக்கு சத்தியமா தெரிஞ்சது. ஆனா பின்னாடி இங்க வந்த பின்னாடி தான் நான் முதல்ல சிந்தனை வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார். அருமையானவர்களே, நம்ம இருதயத்துல தேவன் வாசமா இருக்க விரும்புறார். பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் உன் இருதயம் தான், உன் சிந்தனை தான். அங்கே பரிசுத்தம் இல்லைன்னா அவர் சாட்டையிடுபார் எடுக்க மாட்டாரா? ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அப்ப அவர் தங்கக்கூடிய ஆலயம் எது? உங்களுடைய இருதயம். நீங்க வெளியரங்கமா பரிசுத்தமா இருக்கிறீங்க, சர்ச்சுக்கு போறீங்க, அல்லது வெள்ளை வஸ்திரம் உடுத்திக்கிறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, ஊழியம் செய்றீங்க, பாட்டு படிக்கிறீங்க, ஏதோ செய்றீங்க. ஓகே. ஆனா உங்களுடைய இருதயம் கல்லர் குகையை போல இருக்கு. எதுலடா காசு சம்பாதிக்கலாம்? உலகத்துல ஒரு பழமொழி சொல்றாங்க, 5 பத்து இல்ல 5, அதாவது அறிஞ்சவன் தெரிஞ்சவன் 5 பத்து கூட வைக்கம்பாங்க. நாமெல்லாம் ஒரு பிசினஸ் போகும்போது தெரிஞ்ச கடைங்கன்னு போவோம். வாங்க வாங்க உட்காருன்னு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு அவங்க 5 பத்து கூட வச்சிருவாங்க. ஏன்னா நம்ம விசாரிக்க மாட்டோம். தெரியாத கடைக்கு போனா 4 கடையில விசாரிப்போம். தெரிஞ்ச கடையில சொன்ன விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் தான் தெரியும் அவன் நம்மகிட்ட கூட வச்சுட்டான். ஏன்னா இவன் சொன்னா வாங்கிட்டு போயிடுவான் நம்பிப்பான்ட்டு. அருமையானவர்களே, இன்னைக்கு உலகத்துலயும் அப்படிதான். இயேசுவின் பேரை சொல்லி ஏமாத்துற கூட்டம் பெருகிருச்சு. சபை, அதுல உனக்கு பக்தி வைராக்கியம் வேணும். உன்னுடைய இருதயத்துக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியரங்கமாக நீ பக்தியின் வேஷத்தை தரித்தனா கடைசி கால மனிதர்களுடைய அடையாளம் அதுதான். அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி காலத்தில் என்ன இருக்கு? லவர்ஸ் ஆஃப் மணி, லவர்ஸ் ஆஃப் பிளஸர்ஸ், லவர்ஸ் ஆஃப் செல்ஃப். சுயத்தை நேசிக்கிறவங்க, பணத்தை நேசிக்கிறவங்க, பெருமை உள்ளவங்க, அது நிறைய ஒரு லிஸ்டே போட்டிருக்கு பாருங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, அவர்கள் தேவாலயத்துக்கு போவார்கள். they will go to the church but deny its power. அந்த தேவ பக்தியினுடைய பலனை மறுதரிக்கிறவளா இருப்பாங்க. அங்கே கேட்கிற வார்த்தையெல்லாம் கேட்பாங்க. நான் பார்த்துருக்கேங்க சர்ச்சில் சில நேரம் நான் பேசுவேன். 1 மணி நேரம் பேசுறது என்னத்தை அவங்க விளங்கி இருக்க போறாங்க. என்னன்னா பிரதர் சொல்லுவாரு, வயசான ஒருத்தர் ரொம்ப நேரம் உட்காந்து தலை அடிக்கிட்டு போயிடும். யூத் மீட்டிங் பேர் கொடுங்களேன் எல்லாரும் சொன்ன போய் என்னமோ சொன்னாங்களே, என் பேரும் எழுதிக்கிறேங்க. நான் அவர் வயசு 65 வயசு மேலே ரிட்டையர் ஆனவர். என்னமோ மீட்டிங் பேர் கொடுக்கணுமாங்களே, என் பேர் எழுதி. அது யூத் மீட்டிங் அப்படின்னா வாலிபர்களுக்காக கூட்டம். அப்படியா? சரி சரி. அடுத்தாப்புல ஏதாவது ஒரு அன்னைக்கு தூத்துக்குடின்னு சொல்லிட்டு பிரதர் மறந்தாவுக்கு சொல்லிட்டார், தூத்துக்குடி கான்ஃபரன்ஸ் அப்படின்ட்டு. அவர் என் பேரை எழுதிக்கிறேங்க. அது இங்கே தாங்க நடக்க போகுது. தூத்துக்குடி நாங்களே, தூத்துக்குடியில இல்லைங்க கான்ஃபரன்ஸ், அது இங்கே தான் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோம். ஓ அப்படியா? சரி. நிறைய பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா சில நேரம் ஆண்டவரே மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2-3 இதுக்கு ஜெபம் பண்ண பின்னாடி ஒருத்தர் மழை பெய்யணும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு பார்க்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி எங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா? அவங்க இருதயம் எங்கேயும் இருக்கு. இது எங்கே இருக்கு? இங்கே இல்லை. நீங்க உங்க இருக்கிற நிறைய பேருடைய இருதயம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க இங்கே தான் உட்காந்துருக்கீங்க. அவருடைய இருதயம் என்னை விட்டு பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே தேவன் சொன்னாரு, உனக்கு முன்னாடி நீ நல்லா பேசுவாய்ன்னு கேட்கறக்கா வந்திருக்காங்கப்பா, நல்லா பாடுவாய், இனியே கீத வாத்தியங்களை பாடுறவன் உன் பாட்டு கேட்கறதுக்கு உட்காந்துருக்காங்க. நீ பேசும்போதெல்லாம் நீ சொல்றதான் கேட்கறது போல. நம்ம யாராவது நான் பிரசங்கம் பார்ப்பேன், யாராவது ஒருத்தர் பார்த்து உடனே இப்படி அடிக்குவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன். எழுப்பிவிட்டு கேள்வி கேட்டுக்குன்னு ஒன்றுமே தெரியாது.
நான் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரேன், பிரதர்ஸை பார்ப்பேன். பிரதர் இன்னைக்கு எப்படி சபையில் எப்படி இருந்துச்சு, செய்தியில் அப்படி பிரமாதம் இருந்துச்சு பார், நல்லா இருந்துச்சு பார் அப்படிம்பாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு சொன்னா, என்னமோ அது பேசுனாங்க, எழுதி வச்சிருக்கேன். கேட்டா பதில் சொல்றதுக்காக எழுதி வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இருதயம் இங்க இருக்கிறது இல்ல. அப்ப தேவன் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை தான் பார்க்கிறாரு. உன் இருதயத்துல எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவனா இருக்கிறாய்? நீ எதையாவது செய்யும் போது அந்த உன்னுடைய உள் நோக்கம் என்ன? ரோமர் 2:16 எழுதியிருக்கோம். என்னுடைய சுவிசேஷத்தின்படியே தேவன் மனிதருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்க்க போகிறார். அதை நான் இப்போதே சொல்லிட்டேன். தேவன் வெளியரங்கமான உன்னுடைய கிரியைகளை பார்த்தவர் நியாயந்தீர்க்க நினைக்காத. மனிதருடைய அந்தரங்கங்கள் என்ன? ஒவ்வொரு காரியத்தை நீ செய்யும் போது உள் நோக்கம் என்ன? நீ கொடுத்தாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, உள் நோக்கம் என்ன? உனக்கு பேர் உண்டாகணும் செஞ்சியா? தட் இஸ் பாபிலோனிய ஸ்பிரிட். தேவனுக்கு மகிமை உண்டாகணும் செஞ்சியா? உனக்கு மகிமை உண்டாகணும் செஞ்சியா? உன்னை எல்லாரும் மெச்சிக்கொள்ளணும்னு செய்யறியா? இல்ல தேவனுடைய நாமத்துக்கு மகிமை படிச்சா சரின்னு செய்யறியா? சுயம் இல்லைன்னா 2 பேர் ஒன்னா வரல, பிரச்சனையே இல்லைங்க. எங்கன்னா சுயம் இருக்கும், இங்க 2 பேர் ஒன்னா இருக்க முடியாது. ஒன் மேன் இஸ் செல்ஃபிஷ். ஸோ சுயம் நல்லா நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்க முடியும். அந்த மத்தேயு மார்க் 7 மறுபடியும் வாசிங்க. என்னெல்லாம் வருதுங்க? ஈவில் தாட்ஸ், கெட்ட சிந்தைகள், வேசித்தனம், திருடு. நேரடியாக திருட மாட்டோம். மற்றவங்களுடைய பைக்கை வாங்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டு வந்தேன். அவர் ஊரெல்லாம் சுற்றி எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு, அவர் மருந்து வாங்குறதுக்காக கொடுத்துருப்பாரு, அவசரம்னு கொடுத்துருப்பாரு. பெட்ரோல் யார் போடுறா? இன்னொருத்தருடைய மறைமுகமான திருடு. இன்னொருடைய பேரை திருடுறது. பாருங்க, நல்ல சபைன்னு வந்து உட்காருவாங்க, அந்த பேரை யூஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் வந்து நான் இந்த சபைக்கு போறேன்னு சொல்றேன். என்ன பிரதர், நம்ம சர்ச்சுக்கு வர்றோம்னாங்கன்னு நான் அவங்ககிட்ட சீட்டு போட்டேன், அவங்ககிட்ட வந்து பொருள் வாங்கினேன், பாலிசி போட்டேன், நிறைய பேர் ஏமாந்துட்டு வந்து சொல்லுவாங்க. ₹1 லாபம் வரக்கூடிய பிஸ்னஸ் கூட சர்ச்சில் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து சர்ச்சுக்கு வந்தாங்கன்னு போட்டேன் பிரதர். ஏன்? சர்ச்சுக்குள்ள பிஸ்னஸ் பண்ற கூட்டம் இருக்கு. ஆடு லெக்கில் ஓனாயை போல வருவாங்க. பி கேர்ஃபுல். உள்ள நுழையவே கூடாது, சாட்டை எடுத்து அடிக்கணும். இங்க வந்து பிஸ்னஸ் பண்றதுக்காக வர்ற கூட்டம். இங்க வந்து 4 பேர் அறிமுகமாக்கிக்கலாம், அதன் மூலமா நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வியாபாரம் பண்ற கூட்டம். வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். சபைக்குள்ள வந்து ஜாதி பேரை சொல்றவங்க, வியாபார நோக்கத்தோட வர்றவங்க, லாப நோக்கத்தோட வர்றவங்க, பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிறா வர்றவங்க. சில பேர் வந்து ஒரு 4 பேர் இங்க நம்ம வந்து ஒரு பழகுனா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இங்க வந்து காணிக்கையெல்லாம் வாங்க மாட்டாங்க, சும்மா ஃப்ரீயாலாம் சாப்பாடு போடுவாங்க, அதனால வர்ற கூட்டம். அதெல்லாம் வந்து சபைக்கு வந்து பிளாக் மார்க்காக தான் இருப்பாங்க. அதனால சபையை குறித்தும் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்முடைய சிந்தனையில குறித்தும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தேவன் தங்கக்கூடிய ஆலயம் எதுதான்? நம்முடைய இருதயம். அது தேவன் அந்த இடத்த சுத்தமா வைக்கலைனாக்கும் நிச்சயமா என் ஆலயத்தை கெடுத்தால் நான் உனக்கு கெடுப்பேங்கிறார். ஸோ அடுத்து பாருங்க, இப்படி நிறைய எழுதியிருக்கு. பொறாமைகள் வாசிங்க சிஸ்டர் 22. விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 23வது அதிகாரம், மத்திய 23. நம்முடைய இருதயத்துல எப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கிறது குறித்து ஒரு பக்தி வைராக்கியத்தோடு கூட இன்னொருத்தன் தப்பு பண்ணா ஓங்கி அடிக்கிற மாதிரி நம்ம சொல்லணும், நமக்குள்ளேயே பேசணும். எனக்கு பின்னாக போ சாத்தானே. கெட்ட நினைவுகள் வரும்போது கெட் பிஹைண்ட் மீ சாட்டன், நீ எனக்கு இடரலா இருக்கிறான்னு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, அதே மாதிரிதான் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வந்து பொருளாசை வருதா, கெட் பிஹைண்ட் மீ சாட். எனக்குள்ள பொருளாசை வருதா, எனக்குள்ள பெருமை வருதா, எனக்குள்ள வந்து ஏதாவது மன்னிக்க முடியாத கசப்பு வருதா, சாட்டை எடுத்து ஏசு அடிச்சது போல நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். அதுல வந்து ஏதாவது ஒரு தீட்டு அருவருப்பானது உள்ள வந்துச்சுன்னா பிசாசு விரட்டுறது மாதிரி தான் நம்ம வரட்டும். ஏசு பேதுருக்கிட்ட சொன்னார்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானே, அதே வார்த்தையை தான் சாத்தான்ட்டேன்னு சொன்னார், எனக்கு பின்னாக போ கெட் பிஹைண்ட் மீ சாட். இயேசு ஆண்டவரை வந்து பிசாசு சோதிக்கும் போது அதே மாதிரி உங்களுக்குள்ள சோதனை வரும்பொழுது உங்களுடைய இருதயத்தை தேவன் தங்கக்கூடிய பரிசுத்தமான ஆலயமா பாதுகாத்துக்கிறதுக்கு உங்களுடைய இருதயத்துல கெட்ட நினைவுகள் வரும்போது இப்படிதான் சொல்லணும், சாட்டை எடுத்து அடிக்கிறது மேல தேவனுடைய வீட்டை பற்றியதான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. எதுக்காக சாட்டை எடுக்கிறார் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல? எப்பா எல்லாரும் உடனே ரொம்ப சாந்தமுள்ளவர், நல்லவர், வல்லவர்னு பேசுறாங்க, நீ இப்படி சாட்டை எடுத்து இப்படி புறா வைக்கிறவருடைய இதெல்லாம் கவிழ்த்து போட்டு சாட்டை எடுத்து ஓங்கி விரட்டுனா, அவர் அடிச்சாருன்னு எழுதல, சாட்டை எடுத்தார். சரி, இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஆண்டவர் வந்து என் பேர் என்ன ஆகுறது? சாந்த சொருபியா இருக்கிற நான் வந்து இப்படி சாட்டை இப்படி வந்து கத்தனா, இப்படி வந்து புறாவையெல்லாம் தள்ளி போட்டு டேபிள்லாம் கவுத்தி
இப்படிலாம் பண்ண என்ன நினைப்பாங்க? சும்மாவே பைத்தியம் பிடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர வந்து பிசாசு பிடிச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா போயிருமே அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா, சாட்டை எடுத்திருப்பாரா? சொல்லுங்க. ஒரு கயிறுனால ஒரு சாட்டைய உண்டு பண்ணி சாட்டை எடுக்கவே மாட்டார். இப்ப நம்முடைய பேர குறித்து யாராவது ஒருத்தர் அக்கறையா இருந்தாங்கன்னாக்க, யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். நரி வடக்க போனாலும் சரி, வலதை பக்கம் போனாலும் சரி, இடதை போனாலும் சரி, குறுக்க விழுந்து கடிக்காம இருந்தா சரி. என் பேரு கெடாம இருந்தா சரி. சபை எப்படி போனாலும் சரி, யார் எப்படி போனாலும் சரி. இப்படின்னு நினைச்சோம்னா, என் மனைவின்னு சொல்லுவாங்க சில நேரம். ஏன் இப்படி திட்டிக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடும்போது எல்லாரும் திட்டுறாருன்னு சொல்றாங்க. நல்லவர்ன்னு யாராவது சொல்றாங்க. நான் சொல்லுவேன், இங்க சொல்ல மாட்டாங்க. அங்கே சொல்லுவாங்க. எனக்கு சொல்லுவாங்க, அங்கே வந்து அன்னைக்கு நீங்க இப்படி திட்டி எங்களை எல்லாம் இப்படி நடத்தலைன்னா நாங்க எல்லாம் கெட்டு போயிருப்போம் அப்படின்ட்டு. பட்டினி தேடிகள் பாடினாராம் அந்த காலத்துல. சின்ன பிள்ளைகள இருக்கும்போது என்னை கண்டிக்காம விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அதாவது பள்ளி பருவத்திலே சுள்ளித் திரிகின்ற பருவத்திலே என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு வைத்திலனே பாதகனாம் என் தந்தைன்னு சொல்லிட்டு. அதாவது பின்னாடி ஒருத்தன் சொல்றான், நான் வந்து துள்ளி திரிகின்ற பருவத்திலே என்னை வந்து துடுக்க அடக்கி பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொல்லியிருந்தா இப்போ நான் நல்லா இருந்திருப்பேன். என் பாதகனாய் என் தந்தை என்னை அப்படி செய்யலையே அப்படின்னு. என்னை கண்டிச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம இருந்தேன்னா நினைக்க நான் ரோடுமா நான் இருக்கிறேன். நிறைய பேர் பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அப்பா அம்மா கண்டிச்சு வளர்க்கும்போது நல்ல ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல படிப்பாங்க ஒரு சிலர். இது அந்த ஸ்கூல் விட்டு எப்படா போகணும்? நான்லாம் அப்படிதான். அப்போ ரட்சிக்கப்படலை. பிஎஸ் படிக்கும்போது சென்ட் ஜோசப் காலேஜ் படித்தேன். பெஸ்ட் காலேஜ் அது. அங்கே இருக்கும்போது காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாங்க. காவிரி ஏற அந்த காம்பவுண்டுக்குள்ள ஓடும். அப்படியே குளிரும். எழுப்பி வந்து உடனே மாஸ்க்கு போகணும் ஆர்சி சர்ச்சுக்கு. அப்பவே நினைச்சேன் அடுத்த வருஷம் இந்த காலேஜுக்கு வரக்கூடாதுன்ட்டு. அப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தேன் பாஸ் பண்ணேன். ஆனால் அடுத்த வருஷம் நான் அந்த காலேஜுக்கே போகல. விஹெச்என்எஸ்என் காலேஜுக்கு வந்துட்டேன். ரொம்ப வசதியான காலேஜ் அங்கே. ஏகப்பட்ட ஆட்கள் வந்து இங்கே யாரும் கண்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதுலேயும் ஒரு வருஷம் ஹாஸ்டல்லேருந்து 2வது வருஷம் வெளியே போயிட்டேன். எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படி. அப்போ கண்ட்ரோலை நம்ம விரும்புறதே இல்லை. ஆனால் அந்த கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல தான் நாம் வந்து சுத்தமாக இருக்க முடியும். தேவன் வந்து சாட்டை எடுக்கிற இடத்துல தான் தேவாலயம் சுத்தமாக இருக்கும். நாமளும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய வரக்கூடிய இச்சைகளை, அந்த பாவ சிந்தனைகளை சாட்டை எடுத்து அடிக்கிறது போல நாம் வந்து யாரோ இன்னொருத்தருக்குள்ள விரட்டுறது போல நம்ம இருக்கணும். என்னவே நான் வந்து ஆவியும் ஆத்மாவும் தனித்தனியா பிரியிற மாதிரிக்க வந்து எனக்குள்ள வரக்கூடிய சிந்தனைகளை வந்து ஐ ஹேட் மை செல்ஃப் அப்படிதான் இருக்கணும். பாருங்க, மத்திய 7 சுவிசேஷம் 23வது அதிகாரம் 25ல இருந்து வாசிங்க. மாயக்காரராகி வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. பாருங்க, போஜன பான பாத்திரங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க. நீங்க வெளியில வந்து தேவ பக்தி உள்ளவங்களா உங்களை காமிச்சுக்கிறீங்க. ஆனா உள்ள உங்களுடைய இருதயத்துல என்ன இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. என்ன இருக்கு? கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அது நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். 25வது வசனம். இன்சைட் தே ஆர் ஃபுல் ஆஃப் ராபரி அண்ட் செல்ஃப் இன்டெலிஜென்ஸ். செல்ஃப் சுயநலத்தினால நிறைந்திருக்கிறது. சுயநலம். எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு லாபம் கிடைக்குமா? எனக்கு பேர் கிடைக்குமா? எனக்கு புகழ் கிடைக்குமா? எனக்கு பதவி கிடைக்குமா? எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா? என்னை சபையில் முன்னாடி நின்று எல்லாரும் பாராட்டுவாங்களா? ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குமா? அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு அதை செய்யணும்? அப்ப சுயநலத்தினால உன்னை இருதயம் நினைத்திருக்கு. வெளியில உன்னை நீதிமானாக காட்டுகிறாய், பக்திமானாக காட்டுகிறாய், பக்தையாக காட்டிக் கொள்கிறாய். ஆனா உன் உள்ளமோ சுயநலத்தினால நிறைந்திருக்கிறது. ஏதாவது நமக்கு கிடைக்காதா? வாட் ஐ கேன் கெட். அதுக்கடுத்து வாசிங்க. குருடனான பரிசேயனே, போஜன பான பதார்த்தங்களின் வெளிப்புறம் சுத்தமாக்கும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய். கல்லறை வெளியில வந்து நல்லா இப்பெல்லாம் இந்த கிரானைட் ஸ்டோன்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. அது கல்லறை மாதிரியே இருக்காது. நம்ம சில பேருடைய வீட்டை விட அந்த கல்லறையும் நல்லா இருக்கும். நல்ல தோற்றம் இருக்கு. ஆனா உள்ள என்னதான் இருக்கு? டெட் மேன்ஸ் போன்ஸ். அதை வந்து தோண்டினீங்கன்னா உள்ள நார்த்தான் செய்யும். வாசிங்க. அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகி வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! இப்ப பாருங்க, நான் பிரசங்கினால பிரசஞ்சுக்கிட்டே இருப்பேன். நேரம் ஆயிரும், மணி ஆயிடுச்சு. அதனால அதாவது என்னன்னா,
நம்முடைய சிந்தனை வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கிறது தான் தேவனுக்கு முன்பாக உண்மையான பக்தி. வெளியரங்கமா நம்ம என்ன செய்றோம், எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது அல்ல. இன்டர்னலா எப்படி இருக்கோங்கிறது தான் தேவன் பார்க்கிறார். ஸோ உள்ளான இருதயத்த தேவன் தங்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமா, அதை பரிசுத்தமா இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஒரு தேவனை தரிசிப்பார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வைராக்கியமா சுயநலம் இல்லாம நான், எனது, எனக்கு அப்படின்ற பேர், அது பாபிலோனிய ஆவி. நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு பேர் உண்டாகும்படி கட்டுவோம் சபையா. அதுல கூட ஒரு போட்டி மனப்பான்மை, போட்டி அல்லது பொறாமை, ஒரு பெருமை, அதெல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே என் இருதயத்தை நீங்க நியாயந்திருக்க போறீங்க. இன்னும் கொஞ்ச காலம் இந்த பூமியில எவ்வளவு நாள் வாழ போறேன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு காலம் என் இருதயத்தை நான் பரிசுத்தமாக்கிறணும். என் இருதயத்தின் நினைவுகள் சுத்தமாகணும். என் இருதயத்துல பாவ சிந்தனைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. நான் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் என் இருதயத்தினுடைய உள் நோக்கம், வாட் இஸ் மோட்டிவ்? நீங்க ரோமர் 2:16 தயவு செய்து வாசிங்க. யாராவது லிவிங் பைபிள் வச்சிருக்கீங்களா? லிவிங் பைபிள் வச்சிருந்தீங்கன்னா ரோமர் 2:16 வாசிங்கன்னா அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கா பிரதர்? யார்ட்டையாவது? சரி, பரவாயில்ல, இல்லாட்டிக்கு நீங்க தமிழ்ல வாசிங்க. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். மனிதருடைய அந்தரங்கங்களை குறித்து தான் தேவன் நியாயந்திருக்க போறார். ஓகே, ஸோ தேவனுக்கு முன்பாக இருதயத்துல சுத்தமுள்ளவர்களா தேவனுக்கு பயந்து வாழ பிரயாசப்படுவோம். தேவன் இருதயத்தை தான் பார்க்க போறார். அப்ப 2 இடத்துல பக்தி வைராக்கியம் வேணும். ஒன்று, சபையிலே பக்தி வைராக்கியம் வேணும். பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆலயம், அது குறித்த தானம் பக்தி வைராக்கியம் எழுதியிருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டுல நம்முடைய இருதயம்தான் தேவன் தங்கக்கூடிய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம். அங்கே அது அங்கே உள்ள சிந்தனைகள், அந்த அந்த யோசனைகள், அந்த உள்நோக்கங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய தாட்ஸ், இன்டென்ஷன்ஸ், மோட்டிவ்ஸ், வெளியரங்கமான கிரியையில நம்ம நீதிமானாக காமிச்சிடலாம். சபைக்கு வந்தோம்னா, பைபிளை தூக்கிட்டு வந்தோம்னா, பிரசங்கம் பண்ணோம்னா, ஊழியம் செஞ்சோம்னா, ஓடி ஆடி வேலை செஞ்சோம்னா, சபையில் உள்ள மூத்த சகோதரர்களை கூட நம்ம ஏமாத்திடலாம். ஆனால் தேவனை ஏமாற்ற முடியாது. ஏன்னா அவர் உள் நோக்கங்களை பார்க்குறார். இருதயத்தினுடைய நோக்கம் என்ன, இவன் இதை செய்யறதுடைய நோக்கம் என்ன, இதுக்கு பின்னாடி உள்ள மறைந்து இருக்கிறதான என்ன. அப்ப தேவன் தங்கக்கூடிய இருதயம் ஆலயம் நம்முடைய இருதயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம். அதுல கல்லர் குகையை போல நம்ம வச்சுக்க கூடாது. அங்கே கெட்ட சிந்தனைகள், பாவங்கள், இச்சைகள், பொறாமைகள் இருந்தா தேவன் எப்படி அங்க தங்குவார்? சீசர்கிட்ட சொன்னாரு, நீ வீட்டுக்கு போனி, நான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று சமாதானம் சொல்லு, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தா நீ உள்ள போய் தங்கு, அவன் என்ன கொடுக்குறானோ சாப்பிடு. சமாதான பாத்திரன் அங்கே இல்லைன்னா நீ சொன்ன சமாதானம் உனக்கு திரும்பி வந்துடும், கால் தூசியை போட தொடச்சு போட்டு வெளியே போயிருட்டார். இன்னைக்கு நிறைய சபைகளில் ஆண்டவர் வெளியே இருந்து தட்டிக்கிட்டு இருக்காரு, திறக்க மாட்டேங்கிறாங்க. சில சபையை விட்டு தேவன் போயிட்டார். பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு, தேவனுடைய மகிமை என்ன செஞ்சிருச்சு, தேவாலயத்தை விட்டு புறப்பட்டது. அங்கே போயிட்டு அங்கே போயிடுச்சு, அங்கே போய் ஒரு இடமா போய் கடைசியில் போயிடுச்சு. ஆனால் அவங்க அதை அறியாமல் இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவியானவர் அவங்கள விட்டு போயிருப்பாரு. ஆனால் இன்னும் கைதட்டலுக்கு குறைச்சல் இல்லை, மியூசிக்கு குறைச்சல் இல்லை. we give an impression that God is there. எருசலேம் தேவாலயத்தில் சாலமோன் கட்டில் ஆலயத்தை இருந்த தங்கத்தையெல்லாம் நேபுகாத்நேச்சர் கொள்ளையடிச்சு போயிட்டான். ஆனால் அவன் அதுக்கு பின்னாடி அவனுடைய மகன் என்ன செஞ்சானாக்க, வெண்கலத்தில் அதே மாதிரி செஞ்சு இட் அப்பியர் டு பி கோல்ட். அவனால் அந்த விலைக்கரையும் செலுத்த முடியலை. அவன் இப்போ தங்கமும் இது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே கலராக தானே தெரியுது. ஸோ வெண்கலத்தில் அதே மாதிரி செஞ்சு அந்த பனிமூட்டுக்கள்லாம் வச்சுட்டான். இட் அப்பியர்ட் as if the gold is there. அப்போ பரிசுத்தாவியானவர் நம்மளை விட்டு போயிட்டாலும், தேவன் நம்மளோடு இல்லாட்டாலும், நம்ம போடுற சத்தம், ஆட்டம், பாட்டம், மியூசிக்கு, இன்னும் மற்ற இதுகளையெல்லாம் வச்சு தேவன் இங்கே இருக்கிறது போல ஒரு ஷோவை நம்ம காமிச்சிடலாம். அதுதான் ஹிப்போக்ரசி. உள்ளே இருக்கிற மாதிரி வெளியே இல்லாமல் வெளியரங்கமான கிரியைகள்னால நம்மளை நீதிமான்களை காமிச்சுக்கிறதோ, உள்ள அசுத்தமாக இருக்கிறோம் ஆனால் வெளியே தெரியாமல் கவர் பண்ணிடுறோம். பார்த்தீங்களா, இதுதான் மாய்மாலம். ஹிப்போக்ரசின்னு என்ன? உள்ளே இருக்கிற வெளியே. ஆண்டவர் சொன்னார், நானே சத்தியம், ஐ ஆம் த ட்ரூத். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியாலிட்டி போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஓப்பன். உள்ளே எப்படியோ அதே மாதிரி வெளியில் ஏசு அப்படி இருந்தார். அதனால ஐ ஆம் த ட்ரூத்னார். நானே சத்தியம். ஸோ உள்ளே வெளியே ஒரே மாதிரி இருக்கிறது தான். உள்ளே வெளியே ஒரே மாதிரி இல்லை, உள்ள மோசமாக இருக்குது, வெளியில் நல்லா தெரியுது அப்படின்னாக்கும் உள்ள செங்கக்கட்டு, வெளியில் வெள்ளிக்கட்டும். இதுக்கு பேர் தான் என்னது? மாய்மாலம். உள்ள அசுத்தம் இருக்கு. தேவன் அங்கே தங்கவே மாட்டார். தங்குறது போல நம்ம ஒன்றா வச்சுக்கலாம்.